ஆன் பண்ணேன். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்கள் யாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்கள். ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ವಂದನೆಗಳು. ಸೊ ரெண்டாவது மெசேஜ், ಎರಡನೇ ಒಂದು ದೇವರ ವಾಕ್ಯ. தூங்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ಯಾರು ನಿದ್ದೆ ಮಾಡಲ್ಲ ಅಂತ ನಾನು ನೆನೆಸ್ಕೊಳ್ತೇನೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில இருப்பதில ரொம்ப சந்தோஷம். ಈ ದಿನದಲ್ಲೂ ನಾನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರೋದಕ್ಕೆ ಬಹಳ ಸಂತೋಷ. அது மாத்திரமல்ல, இந்த முறை முதலாவதாக ಈ ದಿನದಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ என்னுடைய மனைவியை கூட்டிட்டு வந்தேன். ನನ್ನ ಪ್ರಿಯ ಹೆಂಡತಿಯನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇನೆ. அவங்க எங்க போறீங்கன்னு கேட்டு இருந்தாங்க. ಅವರು ಯಾವಾಗ್ಲೂ ನಾನು ಕೇಳ್ತಾ ಇದ್ರು, ನೀವ್ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತೀರಾ ಅಂತ. வந்து பாருன்னு ನಾ ಬಂದು ನೋಡ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ದೆ. அதனால வந்துட்டாங்க. ಅವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, பாத்துட்டாங்க, ನೋಡ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, போயிடுவாங்க. ಹೋಗ್ತಾರೆ. ஆமென். ಆಮೇಲೆ நெக்ஸ்ட் டைம் வருவாங்களா பாஸ்டர்? ಅವರು ಮುಂದಿನ ಸಾರಿ ಬರ್ತಾರಂತೆ. சரி, கர்த்தருடைய மகிமையான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ದೇವರ ಮಹಿಮೆ ಉಳ್ಳ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நிறைய செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். ಅನೇಕ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ದೇವೆ. அருமையான சகோதரர் நீத்தன் அவர்கள் உங்கள் மத்தியில பேசினார். ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ನಿತಿನ್ ಅವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. ஒரு அழகான செய்தி, ಒಂದು ಸುಂದರವಾದ ಒಂದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹಂಚಿದ್ದಾರೆ. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಯ್ತು? ஆமே, என்ன புரிஞ்சதுன்னு தெரியல. ಏನ್ ಅರ್ಥ ಆಯ್ತು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. அல்லேலூயா சொன்னாரு அவரு. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯಾ ಹೇಳಿದ್ರು. இல்ல, அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டேன். ಅವ್ರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಅಂತ ನಾನು ನಿಮಗೆ ಕೇಳಿದೆ. அது மரியா. ಅದು ಮರಿಯಳು. மரியாள் இயேசுவின் பாதத்துல ಮರಿಯಳು ಯೇಸುವಿನ ಪಾದದಲ್ಲಿ உட்கார தெரிந்து கொண்டாள் அப்படின்னு. ಅವ್ರು ಕೂತ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ತಿಳ್ಕೊಂಡ್ಲು ಅಂತ. நம்ம என்ன இப்ப தெரிந்து கொண்டு போறோம்? ಈಗ ನಾವ್ ಏನ್ ತಿಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ? தெரியல, ಗೊತ್ತಿಲ್ಲ. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ಮರಿಯಳು ತನ್ನಿಂದ ತೆಗೆಯಲ್ಪಡದ ಉತ್ತಮ ಭಾಗವನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ಲು. அப்ப நல்ல பங்கு எது? ಆ ಉತ್ತಮ ಭಾಗ ಯಾವುದು? பாதம். எங்க பாத்தீங்க? ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರಿ? மரியாளுக்கு பாதம் கிடைச்சது. ಮರಿಯಳಿಗೆ ಯೇಸುವಿನ ಪಾದ ಸಿಕ್ತು. அந்த பாதத்துல உட்கார்ந்துட்டாங்க. ಅವಳ ಪಾದದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದು. உங்களுக்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? ಇವತ್ತು ನಿಮಗೂ ನಮಗೂ ಏನ್ ಸಿಕ್ಕಿದೆ? அப்ப இங்க இருந்து எங்கேயுமே போக கூடாது. ನೀವ್ ಎಲ್ಲೂ ಹೋಗ್ಬಾರ್ದು ಹಂಗಿದ್ರೆ. அப்படிங்களா? ಹೌದಾ? அவ ஏன் பாதத்துல உட்கார்ந்தாருன்னு நம்ம பார்த்தோம். ಅವಳು ಯಾಕೆ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕೂತಿದ್ಲು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. ஏன் உட்கார்ந்தா? ಯಾಕೆ ಕೂತಿದ್ದಳು? தேவனுடைய வார்த்தைய, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ஏன் கேட்கணும்? ಯಾಕೆ ಕೇಳಬೇಕು? இந்ததான் என் பிரச்சனை இல்லையா? ವಿಶ್ವಾಸ ಅಧಿಕ. இந்த மாதிரி ஒன்னொன்னா கேட்டுட்டே போயிட்டு இருப்பேன். விசுவாசம், ನಂಬಿಕೆ. எங்க பதில் சொல்லுங்க. ಉತ್ತರ ಹೇಳ್ರಿ. ஏன் கேட்கணும்? ஏன் விசுவாசம் வரணும்? ಯಾಕೆ ದೇವರ ವಾಕ್ಯನ ಕೇಳ್ಬೇಕು? ಯಾಕೆ ನಂಬಿಕೆ ಬೇಕು? நம்ம தான் வசனத்தை கேட்டுனே இருக்கிறோமே. ನಾವು ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳ್ತಾನೆ ಇರ್ತೇವಲ್ಲ, கேட்கிறோம் இல்லையா? ಕೇಳ್ತಾ ಇರ್ತೇವಲ್ಲ. இயேசுநாதர் என்ன சொன்னார்னா, ಯೇಸು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಅಂದ್ರೆ, கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, ಕೇಳುವರು ಮಾತ್ರ ಆಗಿರದೆ அதன்படி செய்வர்களாக இருக்க வேண்டும். ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವರಾಗಿಯೂ ಇರಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, ಕೇಳುವರಾಗಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, அதன்படி செய்வர்களாக இருக்க வேண்டும். ಅದರಂತೆ ನಾವು ನಡೆಯುವರಾಗಿಯೂ ಇರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஆகையினால நம்ம கேட்டு விட்டு விட்டால் ಅದನ್ನ ಕೇಳಿ ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ರೆ அது பிரயோஜனமா ಅದು இருக்காது. ಪ್ರಯೋಜನ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. அதனால இந்த கால வேளையில ಈ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கேட்க போறோம். ಅಲ್ಲಲ್ಲೋ ಇಲ್ಲಲ್ಲೋ ಸ್ವಲ್ಪ ಕೇಳ್ತೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯವೇದ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? திருச்சபையை பற்றி. ಒಂದು ಸಭೆಯ ಬಗ್ಗೆ. நிறைய பேருக்கு சபைன்னா என்னன்னே தெரியாது. நான் அடிக்கடிக்கு சொல்ற விஷயம்தான். ಅನೇಕ ಜನರಿಗೆ ಸಭೆ ಅಂದ್ರೇನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அந்த சபையை குறித்த தேவனுடைய திட்டம், நோக்கம் என்பது இருக்கிறது. ಆ ಸಭೆ ಕುರಿತು ಅನೇಕ ಉದ್ದೇಶ, ಗುರಿಗಳು ಇದೆ. இப்ப நீங்க தான் சொன்னீர்கள், ನೀವೆಲ್ಲರೂ ಹೇಳಿದ್ರಿ, அவள் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ள, ಅವಳ ನಂಬಿಕೆಯನ್ನ ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳಲು அவர் பாதத்திலே அமர்ந்திருந்தாள். ಅವಳು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಳು. அருமையான சகோதரர் சொன்னா, ಆ ಪ್ರಿಯ ಸಹೋದರನು ಈ ರೀತಿಯಾಗಿ அவளை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, ಅವಳಿಂದ ತೆಗೆಯಲ್ಪಡದ ಆ ಉತ್ತಮ ಭಾಗ. அந்த உத்தம பாகம் என்னன்னா, ಆ ಉತ್ತಮ ಭಾಗ ಅಂದ್ರೆ இயேசுவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ಯೇಸುವೊಂದಿಗೆ ಜೀವಿಸುವಂತ ಒಂದು ಜೀವಿತ, இயேசுவோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, ಯೇಸುವೊಂದಿಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಜೀವಿತ. அவர் யாருங்க நான் அவரோடு இணைந்திருப்பதற்கு? ಅವ್ರು ಯಾರು ಅವ್ರ ಜೊತೆಗೆ ಸೇರ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ?
ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಅದು 2 ವಚನத்தை பார்த்துட்டு ಆ 2 ವಚನ ನೋಡ್ಬಿಟ್ಟು அடுத்து நம்ம போலாம். ನಾವು ಮುಂದುವರಿಸೋಣ. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம். ಏಷಾಯ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 43ನೇ ಅಧ್ಯಾಯ. வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம். 1 வாசிங்க. ಯಾಕೋಬ ವಂಶವೇ, ಇಸ್ರೇಲ್ ಸಂತಾನವೇ, ನಿನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿ ರೂಪಿಸಿದವನಾದ ಯೆಹೋವನು ಹೀಗೆನ್ನುತ್ತಾನೆ, ಭಯಪಡಬೇಡ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ವಿಮೋಚಿಸಿದನಲ್ಲ. போதும். என்ன சொல்றாரு பாருங்க. ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡ್ರಿ. உன்னை மீட்டுக்கொண்ட தேவன் நான். ನಿನ್ನನ್ನು ವಿಮೋಚಿಸಿದ ದೇವರು ನಾನು. உன்னை மீட்டுக்கொண்ட தேவன் நான். ನಿನ್ನನ್ನು ವಿಮೋಚಿಸಿದ ದೇವರು ನಾನು. ஆகையால் நீ பயப்பட வேண்டியதில்லை. ಆದ್ದರಿಂದ ನೀನು ಭಯಪಡಬೇಡ. அல்லேலூயா. ஹalleluya. 11ஆம் வசனத்துல சொல்ற 10 11 10:11 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ. ನನ್ನ ಮಾತೇನೆಂದರೆ, ನೀವು ನನ್ನ ಸಾಕ್ಷಿ, ನಾನು ಆರಿಸಿಕೊಂಡಿರುವ ಸೇವಕನು. ನೀವು ನನ್ನನ್ನು ತಿಳಿದು ನಂಬಿ ನನ್ನನ್ನೇ ಪರಮಾತ್ಮನು ಎಂದು ಗ್ರಹಿಸುವ ಹಾಗೆ ಇದನ್ನು ನಡೆಸಿದರು. அல்லேலூயா. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து, ನಾನೇ ಅವನು ಎಂಬುದಾಗಿ அறிந்து ವಿಶ್ವಾಸಿக்கும்படி, ನೀವು ನನ್ನನ್ನು ತಿಳಿದು ನಂಬಿ ನನ್ನನ್ನೇ ನಂಬುವಂತೆ, நான் தெரிந்து கொண்ட என் தாசனும், ನಾನು ತಿಳಿದುಕೊಂಡಂತ ಸೇವಕನು எனக்கு சாட்சியா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಆತ ನನಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. எனக்கு முன் இருந்தவனும் இல்லை, ನನಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಬ್ಬನು ಇದ್ದಿಲ್ಲ, பின்னாடியும் யாரும் இல்லை, ನನ್ನ ನಂತರವೂ ಯಾರು ಇರುವುದಿಲ್ಲ. நானே கர்த்தர், ನಾನೇ ರಕ್ಷಕನು, நானே கர்த்தர், ನಾನೇ ಕರ್ತನು, என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. ನನ್ನ ಹೊರತು ಯಾವ ರಕ್ಷಕನು ಇಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, தன்னை குறித்த ஒரு இன்ட்ரோடக்ஷனை தருகிறார். ತನ್ನ ಕುರಿತು ವಿವರಣೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் யாரு? ನಾನು ಯಾರು? நான் தான் உன்னை மீட்டெடுத்தவர். ನಾನೇ ನಿನ್ನನ್ನು ವಿಮೋಚಿಸಿದ ದೇವರು. நீ அவரோடு வாழும் பொழுது, ಅವರೊಂದಿಗೆ ನೀನು ಜೀವಿಸುವ, அவரோடு நீ சேர்ந்திருக்கும் பொழுது, ಅವರೊಂದಿಗೆ ನೀನು ಸೇರಿ ನಡೆಯುವಾಗ என்ன நடக்கும் என்பதான் நாம் கவனிக்கிறோம். ಏನು ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಬೇಕು. ஆகையால் சொல்ற, நீ என்ன செய்யாதே, ಆದ್ರಿಂದ ಅವತ್ತನ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ, ಏನ್ ಮಾಡ್ಬೇಡ, பயப்படாதே. ಮೊದಲದಾಗಿ ಭಯಪಡಬೇಡ. ஆகையினாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து சொன்னா, ಆದ್ರಿಂದ ಮರಿಯಳಿಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದನು, நீ விசுவாசித்தால் ನೀನು ನಂಬುವುದಾದರೆ தேவனுடைய மகிமையை காண்பாய், ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುತ್ತಿ. அல்லேலூயா. ஹalleluya. அப்ப திருச்சபை என்பது ಒಂದು ಸಭೆ ಎಂಬುದು விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறவர்கள், ನಂಬಿಕೆ ಮೇಲೆ ನಿಂತಿರುವಂತದ್ದಾಗಿದೆ. ஆகையினால்தான் அவளுக்கு பேரு விசுவாசி. ಅದರಿಂದ ಅವನಿಗೆ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. விசுவாசி கிடையாது, ವಿಸುಬೂಸಿ ಅಲ್ಲ, ವಿಶ್ವಾಸಿ. புரியுது அப்படின்னா என்னன்னு? ಹಾಗಾದ್ರೆ ಅರ್ಥ ಆಗ್ತದಾ? விசுவாசி, ವಿಶ್ವಾಸಿ ಅಂದ್ರೆ ನಂಬಿಕಸ್ಥರು. நமக்கெல்லா பேர் என்ன? ನಮ್ಗೆಲ್ಲ ಹೆಸರು ಏನ್ ಗೊತ್ತಾ? விசுவாசி. ವಿಶ್ವಾಸಿಸು. இங்க ஒரு குட்டி பாப்பா ஏனா இருக்கார்ல, ಒಂದ್ ರೈನಾ ಸಣ್ಣ ಮಗಳು ಇದ್ದಾಳಲ್ಲ, அவளை பார்த்து இந்த பால் கேட்டா. நான் கேட்டேன் எங்க போறோம்னு கேட்டேன். ಅವರಿಗೆ ಕೇಳಿದೆ, ನಾವು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ ಅಂತ. பால் சொன்னா சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னு. ಪಾಲ್ ಹೇಳಿದನು, நான் ಚರ್ಚಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ. அந்த ஏனா குட்டி சொல்லுச்சு, ಆ ಮಗು ಹೇಳ್ತು, சர்ச்சுக்கு இல்ல, ಚರ್ಚಿಗಲ್ಲ, பிரேயர் பண்ண போறோம். ಪ್ರೇಯರ್ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ನಿಮ್ಗೇನ ಅರ್ಥ ಆಯ್ತಾ? சர்ச்சு நம்ம தான். ಚರ್ಚ್ ನಾವೇ. அல்லேலூயா. ஹalleluya. அந்த பதில் அவளுக்கு தான் கரெக்டா தெரிஞ்சிருக்கு. ಆ ಉತ್ತರ ಅವಳಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಿದೆ, நம்ம யாருக்குமே தெரியல. ನಮ್ಗೆ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. நம்ம எல்லாம் என்ன சொல்லிருப்போம் யாராவது கேட்டா? ನಾವೆಲ್ಲ ಏನು ಉತ್ತರ ಕೊಡ್ತಿದ್ವಿ? ಯಾರ சர்ச்சுக்கு போறோம்னு சொல்லிருப்போம். ஆமா, அப்படிதானே சொல்லிட்டு வந்தோம். ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ವಿ, அப்படிதானே சொல்லிட்டு வந்தோம். ಹೇಳ್ತಿರ್ತೀವಿ. ஏன்னா சர்ச்ன்றது என்னன்னு தெரியாது. ಚರ್ಚ್ ಅಂದ್ರೇನೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, அது அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. ಅವಳಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಿದೆ. எங்கம்மா போறேன்னா, ಎಲ್ಲಿಗಮ್ಮ ಹೋಗ್ತಿದ್ಯಾ? சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லல, ಚರ್ಚಿಗೆ ಹೋಗ್ತಿದ್ವಿ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ, பிரேயர் பண்ண போறோம், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ. அல்லேலூயா. ஹalleluya. நம்ம எல்லாம் ஏன் வந்திருக்கிறோம்? ನಾವೆಲ್ಲ ಯಾಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ? பிரேயர் பண்ண வந்திருக்கிறோம், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳೋದಕ್ಕೆ. எவ்வளவு வேலை செய்யுது பாத்தீங்களா? ಎಷ್ಟು ಕೆಲಸ ಮಾಡ್ತೈತೆ ನೋಡಿ. ஆமென். ಆಮೇಲೆ அதனாலதான் ಆದ್ರಿಂದ பாலகரை கொண்டு தேவன் நமக்கு சொல்லி தருவார். ಅವರು ಸಣ್ಣವರಿಂದ ನಮಗೆ ಕಲಿಸಿ ಕೊಡ್ತಾರೆ. சோ நாம் திருச்சபை, ನಾವು ಒಂದು ಸಭೆಯಾಗಿದ್ದೇವೆ, நாம் சபையாக இருக்கிறோம். ನಾವು ಸಭೆಯಾಗಿದ್ದೇವೆ. சோ நான் பார்க்க போற விஷயம் என்னன்னா, ನಾನು ನೋಡುವಂತ ವಿಷಯ ಏನಂದ್ರೆ, இந்த சபைன்னா என்ன, சபையினுடைய பொறுப்புன்னா என்ன, ಸಭೆ ಅಂದ್ರೆ ಏನು, ಸಭೆಯ இது யாரால ஏற்படுத்தப்படுகிறது, ஏன் ஏற்படுத்தப்படுகிறது, ಆರಾಧನೆ ಇಲ್ಲಿ ಯಾಕೆ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ, இதனுடைய நோக்கம் என்ன என்பதெல்லாம் நமக்கு வேதம் சொல்லுகிறது. ಇದರ ಉದ್ದೇಶ
ಏನೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ನಮ್ಗೆ ಹೇಳ್ತದೆ. அதனால் இந்த கால வேளையில ಆದ್ರಿಂದ ಈ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ திருச்சபையை ಸಭೆಯನ್ನ கட்டுகிற தேவன். ಕಟ್ಟುವಂತ ದೇವರು. இதை எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. ಮತ್ತಾಯ 16:18. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18. ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನನ್ನ ತಂದೆಯೇ ಇದನ್ನು ತಂದೆಯೇ ತಿಳಿಸಿದನು ಮತ್ತು ನಾನು ನಿನಗೆ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ, ಅದೇನೆಂದರೆ ನೀನು ಪೇತ್ರನು, ಈ ಬಂಡೆಯ ಮೇಲೆ ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆನು, ಪಾತಾಳ ಲೋಕದ ಬಲವು ಅದನ್ನು ಸೋಲಿಸಲಾಗದು. ஏன் அந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் என்றால், ಯಾಕೆ ಈ ಮಾತನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಹೇಳಿದನೆಂದ್ರೆ 15ஆம் வசனத்துல அங்க ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಬರ್ತಾ ಇದೆ. என்ன கேள்வி என்று நீங்க பாத்தீங்கன்னா, ಯಾವ ಪ್ರಶ್ನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ನೀವು ನನ್ನನ್ನ ಏನಂತ ಕರೀತೀರಿ? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ಇದು ಒಂದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದಂತ ಪ್ರಶ್ನೆ. இன்று அநேகருக்கு இயேசுவை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. ಇವತ್ತು ಅನೇಕ ಜನರು ಯೇಸುವನ್ನು ಸರಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿಲ್ಲ. விசுவாசம் என்பதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ನಂಬಿಕೆ ಬಗ್ಗೆ ಅನೇಕ ಜನರು இயேசு ಗೊತ್ತಿಲ್ಲ. பேதுரை பார்த்து கேட்கிறார், ಯೇಸು ಪೇತ್ರನ ನೋಡಿ என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ನೀವು ನನ್ನನ್ನು ಯಾರಂತ ಕರೀತೀರಿ? அதற்கு பேதுரு சொல்லக்கூடிய பதிலை சார்ந்துதான் இருக்கிறது. ಅದು ಪೇತ್ರನು ಕೊಡುವಂತ ಉತ್ತರದಿಂದಲೇ ಸಿಗ್ತದೆ. அந்த பதிலுக்கு மேலதான் ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற்றப்படுகிறது. ಆ ಉತ್ತರದಿಂದಲೇ ದೇವರ ಒಂದು ಉದ್ದೇಶ ನೆರವೇರ್ತಾ ಇದೆ. 16ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், 16ನೇ ವಚನದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். ನೀನು ಬರಬೇಕಾಗಿರುವ ಕ್ರಿಸ್ತನು ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರ இயேசுவை பற்றிய அறிவு என்பது, ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ತಿಳುವಳಿಕೆ ಎಂಬುದು அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு உண்டா இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾಗಿರುವ ಪೇತ್ರನಿಗೆ அந்த ಉಂಟಾಗಿದೆ. பேதுரு சொல்லுகிறார், ಪೇತ್ರನು ಈ ರೀತಿಯಾಗಿ நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರ ಕುಮಾರನು ಎಂಬುದಾಗಿ. அப்ப ஜீவனுள்ள தேவன் என்பதை ಹಾಗಾದ್ರೆ ಜೀವವುಳ್ಳ ದೇವರು ಅಂದ್ರೆ பேதுரு புரிந்து கொண்டார். ಪೇತ್ರನು ಅರಿತುಕೊಂಡನು. ஜீவனுள்ள தேவன் என்பதை புரிந்து கொண்டார். ಜೀವವುಳ್ಳ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಅರಿತು, ஜீவனுள்ளவர்களுக்கெல்லாம் தேவன் என்பதை புரிந்து கொண்டார். ಜೀವವುಳ್ಳವರಿಗೆಲ್ಲ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಅರಿತು. நம்ம ஏசாயாவுல வாசித்தோம், ಏಷಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, நானே கர்த்தர், ನಾನೇ ಕರ್ತನು, நானே ரட்சிக்கிறவர், ನಾನೇ ರಕ್ಷಿಸುವ, நானே விடுவிக்கிறவர், ನಾನೇ ವಿಮೋಚಿಸುವ, எனக்கு முந்தியுமில்லை எனக்கு பிந்தியுமில்லை, ನನ್ನ ಮುಂಚಿತವಾಗಿಯೂ ಇಲ್ಲ, நான் நானே கர்த்தர். ನಾನೇ ಕರ್ತನು. இந்த அறிவை பேதுரு பெற்றுக்கொண்டார். ಈ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ಪೇತ್ರನು ಹೊಂದಿ, பேதுரு சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ಪೇತ್ರನು ಹೇಳ್ತಾನೆ, ನೀನು ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರ ಕುಮಾರನು ಎಂಬುದಾಗಿ. கிறிஸ்து என்றால் ಕ್ರಿಸ್ತನು ಎಂದ್ರೆ அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವನು, தேவாவி உடையவராக ದೇವರ இருக்கிறார். ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஜீவனுள்ளவராக இருக்கிறார். ಜೀವವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 1 பார்க்கப்படும் பொழுது ಯೋಹಾನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, அவரை கொண்டு ಆತನನ್ನು அவருக்கென்று ಅವರಿಗಾಗಿ சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ಆತನಿಗೋಸ್ಕರ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿತು. So, சகலமும் அவரை கொண்டு உருவாக்கப்பட்டது. ಸಕಲವು ಆತನಿಗೋಸ್ಕರ ಉಂಟಾಯಿತು. அவர் இல்லாமல் ஒன்றும் உருவாக்கப்படவில்லை. ಆತನಿಲ್ಲದೆ ಏನು ಉಂಟಾಗಲಿಲ್ಲ. வானத்தில் உள்ளவைகளும் ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ, ಆಕಾಶದಲ್ಲಿರುವ, ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ யாவற்றையும் ಎಲ್ಲವನ್ನು படைத்தவர் இயேசு கிறிஸ்து. ಸೃಷ್ಟಿಸಿದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவராலே அன்றி ஒன்றும் உருவாக்கப்படவில்லை. ಆತನಿಲ್ಲದೆ ಯಾವ ಉಂಟಾಗಲಿಲ್ಲ. அததான் பேதுரு சொல்லுகிறார், ಅದನ್ನೇ ಪೇತ್ರನು ಹೇಳಿದನು, நீர் ஜீவனுள்ள தேவன், ನೀನು ಜೀವವುಳ್ಳ ದೇವರು, நீர் ஜீவனுள்ளவர்களுக்கெல்லாம் தேவன், ನೀನು ಜೀವವುಳ್ಳವರಿಗೆ நீர்தான் ஜீவனுள்ள குமாரன். ಜೀವವುಳ್ಳ ಕುಮಾರನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவராக, ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಜೀವವುಳ್ಳವರು. அவர் உயிருள்ள தேவன், ಆತನು ಜೀವವುಳ್ಳ அவர் ದೇವರು, சகலத்தையும் படைத்தவர், ಆತನು ಸಕಲವನ್ನು அவர் ಸೃಷ್ಟಿಸಿದ சர்வவல்லமுள்ள தேவன். ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು. அவர் சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, இந்த நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கிறபடினால, ಈ ನಂಬಿಕೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ, இந்த விசுவாசம் உன்னிடத்தில் இருக்கிறபடினால, ಈ ನಿರೀಕ್ಷೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ, உன்னை கொண்டு ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡು உனக்கு மேலாக ನಿನಗಿಂತಲೂ அல்லது ಅಧಿಕವಾಗಿ உன் விசுவாசத்தின் அடிப்படையில ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ நான் திருச்சபையை கட்டுவேன். ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯ ಮೇಲೆ ನಾನು ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விசுவாசிக்கிற பிள்ளைகளை கொண்டு ನಂಬುವಂತ ಜನರನ್ನ அந்த ಉಪಯೋಗಿಸಿ, விசுவாசத்தின் அடிப்படையில ಆ ನಂಬಿಕೆಯ ಮೇಲೆ, இயேசுவின் மேல் வைக்கிற நம்பிக்கை நிமித்தம் ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಇಡುವಂತ ನಂಬಿಕೆಯಿಂದ சபை கட்டப்படுகிறது. ಸಭೆ ಕಟ್ಟಲ್ಪಡ್ತದೆ. அந்த சபையாகப்பட்டது ಆ ಸಭೆ ಅಂತದ್ದು கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிற குடிதாக, ಅದು ಸಭೆ ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಕಟ್ಟುವಂತದ್ದಾಗಿದೆ. கிறிஸ்துதான் அதன் அஸ்திபாரமாக இருக்கிறார். ಕ್ರಿಸ್ತನೇ ಅದಕ್ಕೆ ಅಡಿಪಾಯವಾಗಿದ್ದಾನೆ. கிறிஸ்துதான் அதுக்கு மூலக்கல்லாக இருக்கிறார். ಕ್ರಿಸ್ತವೇ ಅದಕ್ಕೆ ಮುಖ್ಯವಾದ அது இயேசு ಮೂಲೆಗಲ್ಲಾಗಿದ್ದಾನೆ. கிறிஸ்து மேல் கட்டப்படுகிற சபையா இருக்கிறபடினால
ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಕಟ್ಟುವಂತ ಸಭೆ ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, அதன் மேல் புயல் வந்தாலும் அது அசையாது. ಅದರ ಮೇಲೆ ಬಿರುಗಾಳಿ ಬಂದ್ರು ಅದು இந்த ಹಾಕುವುದಿಲ್ಲ. கல்லின் மேல் என் சபையை கட்டுகிறேன், ಅದರ ಮೇಲೆ ನಾನು ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ. பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. ಅದು ಪಾತಾಳದ ಲೋಕದ ಎಲ್ಲಾ ಬಲ ಅದನ್ನು ಮುಟ್ಟೋದಕ್ಕೆ அதனுடைய ಆಗುವುದಿಲ್ಲ. பொருள் என்ன? அதனுடைய பொருள் என்ன? ಅದರ ಒಂದು ಉದ್ದೇಶ ಏನು? நீ ஒருவராலும் அழிக்கப்பட முடியாது. ನೀನು ಯಾರಿಂದಲೂ ನಾಶ ಮಾಡೋದಕ್ಕೆ ஒருவரும் ಆಗುವುದಿಲ್ಲ. உனக்கு விரோதமாக எழும்பி மேற்கொள்ள முடியாது. ಯಾರು ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬಂದು ನಿನ್ನ ஏனென்றால் ನಾಶ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. அவர் மேல் கட்டப்பட்ட திருச்சபை. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರ ಮೇಲೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಸಭೆ. இப்போ ஒரு கேள்வி இருக்கிறது, ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಇದೆ, நாம யாரு மேல கட்டப்பட்டிருக்கிறோம்? ಇವತ್ತು ನಾವು ಯಾರ ಮೇಲೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ? வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, தலைக்கு கல்லாகிய மூலக்கல்லு இயேசு கிறிஸ்து. ಅದು ಮುಖ್ಯವಾದ ಮೂಲೆಗಲ್ಲೆ ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அந்த மூலக்கல்லு ஆகிய கிறிஸ்துவின் மேல, ಆ ಮುಖ್ಯವಾದ ಮೂಲೆಗಲ್ಲಾಗಿರೋ ಕ್ರಿಸ್ತನ அந்த ಮೇಲೆ, அஸ்திபாரத்தின் மேல ಆ ಅಸ್ತಿವಾರದ ಮೇಲೆ நாம் கட்டப்பட்டு வருகிறோம். ನಾವು ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತಾ ಬರ್ತಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. Hallelujah. So, முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ಮೊದಲಾಗಿ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕಾದ್ದು, நான் இயேசுவின் மேல் கட்டப்பட்டு இருக்கிறேன். ನಾನು ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. அப்படின்னா அவருடைய உபதேசத்தின் மேல் கட்டப்பட்டு ಅವರ வருகிறேன். ಉಪದೇಶದ ಮೇಲೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினால் நான் கட்டப்பட்டு ಅವರ வருகிறேன். ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ನಂಬಿಕೆ ಮೇಲೆ ಕಟ್ಟಲ್ಪಡ್ತಾ ஜீவனுள்ள கற்களாக நான் கட்டப்பட்டு வருகிறேன். ಜೀವವುಳ್ಳ ಕಲ್ಲಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಡ್ತಾ இது என்னால் உண்டானதல்ல, ಇದು ನನ್ನಿಂದ ಆದದಲ್ಲ, அது கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மேல் ಅದು உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ಕ್ರಿಸ್ತನ ಅಸ್ತಿವಾರದ ಮೇಲೆ ಉಂಟಾದದ್ದು. அது அவருடைய சத்தியத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது. ಅದು ಆತನ ಸತ್ಯದಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟದ್ದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் ಆ விரும்புகிறார். ಸತ್ಯಕ್ಕೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. என் சத்தியத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். ನನ್ನ ಸತ್ಯಕ್ಕೆ ನಡುಗುವವನನ್ನು ನಾನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತೇನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ಮೊದಲಾಗಿ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕಾದ நான் ಕಾರ್ಯ, கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிறேன். ನಾನು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತೇನೆ. கிறிஸ்துவின் உபதேசத்தின் மேல் கட்டப்படுகிறேன். ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತೇನೆ. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல், ಕ್ರಿಸ್ತನ ಉಪದೇಶದಿಂದ ಅಗಲಿ ಹೋಗದೆ, நிலைத்திராமல் ಅಗಲಿ மீறி நடக்கிற எவனும் அவருடைய நல்ல. ಮೀರಿ ನಡೆಯುವವನು அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், ಕ್ರಿಸ್ತನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಪೌಲನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, யோவான் சொல்லுகிறார், ಯೋಹಾನನು ಹೇಳ್ತಾನೆ, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல், ಕ್ರಿಸ್ತನ ಉಪದೇಶದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳದೆ மீறி நடக்கிற எவனும் அவருடையவன் அல்ல. ಮೀರಿ ನಡೆಯುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಯಾರೇ ಆದರೂ அப்ப திருச்சபை எதன் மேல் கட்டப்பட வேண்டும் என்றால், ಯಾವ್ದ್ರ ಮೇಲೆ ನಾವು ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು? இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தின் மேல் கட்டப்பட வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಉಪದೇಶದಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. அந்த உபதேசம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள ಆ போகிறோம். ಉಪದೇಶ ಯಾವುದೆಂದು ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು. அந்த உபதேசத்திலே நாம் நிலைக்க ಆ வேண்டும். ಉಪದೇಶದಲ್ಲಿ ನೆಲೆ ನಿಂತ್ಕೊಳ್ಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த உபதேசத்துல முதல் உபதேசம் தான் அன்பு. ಆ ಉಪದೇಶದಲ್ಲಿ ಮೊದಲೇ ಉಪದೇಶ ಒಂದು ಪ್ರೀತಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்பினால் கட்டப்படுவது, ಒಂದು ಪ್ರೀತಿಯಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತದ್ದು, ஐக்கியத்தினால் கட்டப்படுவது, ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಡುವ, பரிசுத்தத்தினால் கட்டப்படுவது, ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಡುವ, நீதியினால் கட்டப்படுவது. ನೀತಿಯಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತದ್ದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சபை எப்படி கட்டப்படணும் ಸಭೆ ಯಾವ ರೀತಿ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು? அப்படின்னா சபை யாரு? ಹಾಗಾದ್ರೆ ಸಭೆ ಅಂದ್ರೆ ಯಾರು? சபை யாரு? ನಾವೇ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்டுக் கொள்ளப்பட்டது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟವರು. அப்படின்னா நான் யாரு? ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಯಾರು? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ನಾವು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವರು. நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் ನಾವು சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟವರು. எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ? நற்கிரிகளை செய்வதற்கென்று. ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿಯೇ. ஒಳ್ಳೆ காரியம்னா என்னது? இல்லாத காரியமா? ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲದ ಕಾರ್ಯನಾ? என்னதுங்க? ಯಾವ್ದು ಗೊತ್ತಾ? கிறிஸ்து இயேசுவுக்குள் ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ நற்கிரிகளை செய்வதற்கு ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். ನಾವು இப்ப ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. எல்லா வசனத்தையும் உங்களுக்கு காண்பிக்க முடியாது, நேரம் பத்தாது. ಎಲ್ಲ ವಚನ ನಿಮಗೆ ತೋರಿಸೋದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. நான் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறேன். ನಾನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. இயேசு கிறிஸ்துவுக்குள் நற்கிரிகளை செய்வதற்கு நான் ಯೇಸು சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனுடைய நற்கிரியில் முதல் அடையாளம் தான் அன்பு. ಆ ಎಲ್ಲಾ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯದ ಒಂದು ಗುರುತವೇ ಸಭೆ. இந்த அன்புன்னா என்ன தெரியுமா? ಆ ಪ್ರೀತಿ ಅಂದ್ರೆ ಏನು? நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. ನಮ್ಗೆ ಗೊತ್ತಲ್ಲ என்னது அன்பு? ಪ್ರೀತಿ ಅಂದ್ರೆ ಏನು? அதாவது 3 வகையான அன்பு இருக்கிறது. 3 ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಪ್ರೀತಿ ಇದೆ. பிள்ளைகளும் பெற்றோரும் செலுத்துகிற அன்பு, ಮಕ್ಕಳು ತಂದೆ ತಾಯಿಗಳು ತೋರಿಸುವಂತ ಒಂದು ಪ್ರೀತಿ,
கணவன் மனைவிடத்திலே செலுத்துகிற அன்பு, ಗಂಡನ ಹೆಂಡತಿಗೆ ತೋರಿಸುವಂತ ஒரு ಪ್ರೀತಿ, நண்பன் மற்றொரு நண்பனிடத்திலே செலுத்துகிற அன்பு, ಸ್ನೇಹಿತನು ಸ್ನೇಹಿತನಿಗೋಸ್ಕರ ತೋರಿಸುವಂತ ಪ್ರೀತಿ, மனுஷன் தேவனிடத்திலே தேவன் மனுஷனிடத்திலே செலுத்துகிற அன்பு. ಮನುಷ್ಯನು ದೇವರೊಂದಿಗೆ ದೇವರು ಮನುಷ್ಯನಿಗೆ ತೋರಿಸುವಂತ ಪ್ರೀತಿ. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கூடாது. ಎಲ್ಲವನ್ನು ನಾವು ಕಲಬೆರಕೆ ಮಾಡಬಾರದು. அப்ப தேவனிடத்திலே செலுத்துகிற அன்பு என்ன அன்பு? ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಿಸುವಂತ ಪ್ರೀತಿ ಯಾವುದು? வேதம் சொல்லுகிறது, கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. ನಿನ್ನೆ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣುವ ಸಹೋದರನ ಪ್ರೀತಿ ಮಾಡದೇ ಇರುವವನು ಹೇಗೆ ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? So, அன்பு என்ன? அன்புக்கு நிறைய இருக்கிறது. ಪ್ರೀತಿ ಅಂದ್ರೆ ಅನೇಕ ವಿಧದಲ್ಲಿದೆ. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். ಒಂದೇ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಹೇಳ್ತೇನೆ. ஏதாவது நீங்க உங்க மனசுல தோன்றதை சொல்லுங்களா. அன்பு என்ன? ಪ್ರೀತಿ ಅಂದ್ರೆ ನಿಮಗೆ ತೋಚುವಂತದ್ದನ್ನ ಹೇಳ್ರಿ. துவக்கிறத முடிக்க முடியாது, அதனால சீக்கிரம் முடிச்சிடுறேன். அன்புன்னா என்னது? ಪ್ರೀತಿ ಅಂದ್ರೆ ಏನು? அப்ப தெரியாதா? ಗೊತ್ತಿಲ್ವಾ? ஹார்ட்ல அம்பு வருது தெரியுமா? ಹೊಳೆಯಲ್ಲಿ இதயத்துல அம்பு விடு பாத்துலையவா? ಹೃದಯದಲ್ಲಿ ಬಾಣ ಬಿಡುವುದು. அந்த அன்பு என்னன்னு தெரியுமா? ಆ ಪ್ರೀತಿ ಅಂದ್ರೆ ಗೊತ್ತಾ? எல்லாருக்கும் ಗೊತ್ತು. எல்லாருக்கும் அது மட்டும் ಗೊತ್ತು இல்ல, ಅದು ಮಾತ್ರ ಗೊತ್ತು ಎಲ್ಲರಿಗೂ. தேவனிடத்தில் செலுத்துகிற அன்பு என்ன? அவரை கற்பனைகளை கை கொள்ளுவதே தேவ அன்பு. ದೇವರ ಪ್ರೀತಿ ಅಂದ್ರೆ ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನ ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವಂತದ್ದಾಗಿದೆ. சோ அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமான செய்யாது, தற்பொழுது நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தில் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். ಪ್ರೀತಿ ಕೊಚ್ಚಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಮರ್ಯಾದೆಗೆಟ್ಟು ನಡೆಯುವುದಿಲ್ಲ, ಸಕಲವನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರೀತಿಯ ಬಗ್ಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சரி, எல்லாத்தையும் விட்டுருவோம். ಎಲ್ಲವನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡೋಣ. அன்பு எல்லாவற்றையும் தாங்கும். ಪ್ರೀತಿ ಎಲ್ಲವನ್ನ ಸಹಿಸಿಕೊಳ್ತದೆ. இப்ப நம்ம பார்த்து கேட்கணும், ಈಗ ನಾವು ನೋಡಿ ಹೇಳೋಣ, என்னுடைய அன்பு சகித்து கொள்ளுகிற அன்பா? ನನ್ನ ಪ್ರೀತಿ ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಪ್ರೀತಿ. என் அன்பு கிரியை செய்கிற அன்பா? ನನ್ನ ಪ್ರೀತಿ ಅದು ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತದ? என் அன்பு நற்கிரிகளை செய்யக்கூடிய அன்பா? ನನ್ನ ಪ್ರೀತಿ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತದ? அல்லேலூயா. அல்லேலூயா. கேள்வி உங்களுக்கு தான், ಪ್ರಶ್ನೆ ನಿಮಗೇನೆ. பிரச்சனையா? அதுக்கு பேரு ಪ್ರಶ್ನೆ. ஓ, எல்லாமே தலைகளை தான் இருக்குது. ಎಲ್ಲ ತಲೆ ಕೆಳಗೆ ಇದೆ. நீங்க கேட்கணும், ನೀವು ಕೇಳಬೇಕು. அன்பில்லாதவன் தேவனை அறியான். ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವನು ದೇವರನ್ನು ಕಾಣಲಾರನು. சோ நாம் திருச்சபை என்பது அன்பினால் கட்டப்பட வேண்டும். ಸಭೆ ಎಂಬುದು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ವಚನ ಇದೆ, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க. ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಯನ್ನ ತೋರಿಸಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. அப்ப அந்த ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தா என்ன நடக்கும்? ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವುದಾದ್ರೆ ಏನು ನಡೀತದೆ? எல்லாத்துக்கும் மௌனமா இருந்தா நான் என்ன பண்றது? ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮೌನವಾಗಿದ್ರೆ ನಾನು ಏನ್ ಹೇಳಿ? அன்பு இருந்தா என்ன பண்ணுன்னு சொன்னேன். ಪ್ರೀತಿ ಇದ್ರೆ ಏನಾಗ್ತದೆ? அன்பு இருந்தா சகிக்கும், ಪ್ರೀತಿ ಇದ್ರೆ ಸಹಿಸಿಕೊಳ್ತದೆ, அன்பு இருந்தா பொறுக்கும், ಪ್ರೀತಿ ಇದ್ರೆ ಅದಕ್ಕೆ அன்பு இருந்தா மன்னிக்கும், ಪ್ರೀತಿಯು ಕ್ಷಮಿಸ್ತದೆ, அன்பு இருந்தால் ஐக்கியம் இருக்கும். ಪ್ರೀತಿ ಇದ್ರೆ ಅದು ಐಕ್ಯತೆ ಇರ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. அன்பு எங்க இருக்குதோ அங்க சமாதானம் இருக்கும். ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತದೆ, ಅಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇರ್ತದೆ. அன்பு எங்க இல்லையோ அங்க பிரிவினை இருக்கும். ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಎಲ್ಲಿರುವ ಅಲ್ಲಿ ವಿಭಜನೆ ಇರ್ತದೆ, தர்க்கம் இருக்கும், ಅಲ್ಲಿ ಒಂದು ತರ್ಕ ಇರ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. அது குடும்பமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், தனிநபரா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும். ಅದು ಸಭೆ ಆಗಿರ್ಲಿ, ಮನೆ ಆಗಿರ್ಲಿ, ಅದು ಸಹೋದರ ಯಾವ್ದಾರ ಇರ್ಲಿ, ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇರ್ಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. அன்பு சகிக்கும். ಪ್ರೀತಿ ಎಲ್ಲವನ್ನ ಸಹಿಸಿಕೊಳ್ತದೆ. சில வேளை என் மனைவி என்னை திட்டினாங்கன்னு வச்சுங்களா, ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನ ಹೆಂಡತಿ ನನಗೆ ಬೈದ್ರು ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳೋಣ, எனக்கு வந்து சிரிப்பு வரும். ನನಗೊಂದು ನಗು ಬರ್ತದೆ. எனக்கு சிரிப்பு தான் வரும் அவங்க திட்டினா. ಅವ್ರು ಬೈದ್ರೆ ನನಗೆ ನಗು ಮಾತ್ರ ಬರ್ತದೆ. அப்ப அவங்க கேட்பா, அவனுக்கு சூடு சொன்னே இல்லையான்னுவாங்க. ಅವ್ರು ಕೇಳ್ತಾರೆ, ಹಿಂಗ್ ಮನ ಮರೆದಿಲ್ಲ. அது இருந்தா நம்ம ஊழியக்காரனா இருக்க முடியாது இல்ல. ಅದಿದ್ರೆ ನಾವು ಸೇವಕರಾಗಿರೋಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. அதனால என்ன பண்ணிடுவாங்க, ಆದ್ರಿಂದ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? இது ஒண்ணு வேலைக்கு ஆகாது, ಇದು ಯಾವ್ದು ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಬರಲ್ಲ, விட்டுருவாங்க. ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ. அப்ப சிரிப்புல எவ்வளவு பவர் இருக்குதுல்ல, ಆದ್ರೆ ನಗುವಲ್ಲಿ ಎಷ್ಟು ಪವರ್ ಇರ್ತದ, அன்புக்கு எவ்வளவு பவர் இருக்குல்ல. ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಪವರ್ ಇರ್ತದಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. அதனாலதான் சொல்றாரு, ಅದರಿಂದ ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ಒಬ್ಬರಿಗೊಬ್ರು ಪ್ರೀತಿಯನ್ನ ತೋರಿಸಿರಿ. அன்பு சகலத்தையும் தாங்கும். ಪ್ರೀತಿ ಎಲ್ಲವನ್ನ ಸಹಿಸಿಕೊಂಡು, அன்பு இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும். ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇರ್ತದೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் தேவனுடைய ஜீவனுள்ள கற்களாக கட்டப்பட்டு வருகிறோம். ನಾವು ದೇವರ ಜೀವವುಳ್ಳ ಕಲ್ಲುಗಳಾಗಿ ಕಟ್ಟಡವನ್ನ ಕಟ್ಟಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறலன்னா தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது.
ನಾವು ಒಬ್ಬರಿಗೊಬ್ರು ಪ್ರೀತಿಯನ್ನ ತೋರಿಸ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. ஆண்டு சொல்றார் ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் ಒಬ್ಬರಿಗೊಬ್ರು ಕೊರತೆ ಉಂಟಾದರೆ முதல்ல என்ன பண்ண சொல்றாரு? ಮೊದ್ಲು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಹೇಳಿದ್ದಾರೆ? என்னம்மா ಹೇಳ್ರಿ சொல்லுங்க. ದೇವ ಜನರಿಗೆ ಕೊರತೆ ಬಂದಾಗ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಸಹಾಯ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳಿ. ಸಹಾಯ ಅಂತ ಹೇಳಿ சகாயம் ஆடணுமா அப்படின்னா ಹೆಲ್ಪ್ இல்ல, ಮಾಡ. ஒருவர் பேர் ஒருவர் குறைகள் உண்டானா என்ன செய்ய சொல்லி இருக்கு? ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಕೊರತೆ ಬಂದಾಗ ಏನ್ ಮಾಡಕ್ ಹೇಳಿದೆ ಅಂತ ಬೈಬಲ್ ನಲ್ಲಿ. சகாயம் ஆட சொல்லல, ಸಹಾಯ ಮಾಡಕ್ ಹೇಳಿಲ್ಲ, மன்னிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. ஒருவேளை ஒரு சகோதரத்துல எனக்கு ஒருவேளை கோபம் இருக்குமானால் ಸಹೋದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನನಗೆ ಕೋಪ ಇರುವುದಾದರೆ நான் மன்னிக்க வேண்டும். ನಾನು ಕ್ಷಮಿಸಬೇಕು. மன்னிப்பதனுடைய பொருள் என்ன? ಕ್ಷಮಿಸುವಂತದ್ದ ಒಂದು ಅರ್ಥ ಅಂದ್ರೆ ஐக்கியம் கொள்ள வேண்டும். ಐಕ್ಯ ಆಗಿರಬೇಕು ಅಂತ. சிலர் வாயிலே சொல்லிடுவாங்க, ಕೆಲವರು ಬಾಯಲ್ಲೇ ஆனா ಹೇಳ್ತಾರೆ, இருதயத்துல இருந்து மாறாது. ಆದ್ರೆ ಹೃದಯದಲ್ಲಿಂದ ಬರುವುದಿಲ್ಲ, வெறுப்பு மாறாது, ಅದು ಬರುವುದಿಲ್ಲ. பகை மாறாது, ಆ ಹಾಗೆತನ பிரிவினை மாறாது. ಆ ವಿಭಜನೆ ಬರುವುದಿಲ್ಲ. இதனால நஷ்டம் யாருக்குன்னா ಇದರಿಂದ ಯಾರಿಗೆ ನಷ್ಟ ಅಂದ್ರೆ மன்னிக்காம இருக்கிறவங்களுக்கு தான். ಕ್ಷಮಿಸದೆ ಇರುವವರಿಗೆ ನಷ್ಟ. ஐக்கியம் கொள்ளாத இருக்கிறவங்களுக்கு தான். ಐಕ್ಯತೆ ಇಲ್ಲದವರಿಗೆ ஒருத்தர் ನಷ್ಟ. பேர் நமக்கு கோபம் இருந்தால் ಒಬ್ಬರ ಮೇಲೆ ನನಗೆ ಕೋಪ ಬರುವುದಾದ್ರೆ அந்த கோபம் சூரியன் மறையறதுக்குள்ள மாறணுமா? ಆ ಸೂರ್ಯ ಮುಳುಗುದ್ರೊಳಗೆ ನಿಮ್ಮ ಕೋಪ ತಣ್ಣಗಾಗ್ಬೇಕು. மாறுதா? ಬದಲಾಗ್ತದಾ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯ. மாறுதா மாறலையா? ಬದಲಾಯ್ತಾ ಬದಲಾಗ್ಲಿಲ್ವಾ? மாறினா நல்லா இருப்போம், ಬದಲಾದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ, இல்லனா துக்கத்தோடு இருப்போம். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ದುಃಖವಾಗಿಯೇ ಇರ್ತೇವೆ. துக்கம் வியாதியை கொண்டு வரும், ದುಃಖ ವ್ಯಾಧಿಯನ್ನು ತರ್ತದೆ, துக்கம் வருத்தத்தை கொண்டு வரும், ದುಃಖವು ನಮಗೆ துக்கம் பிரிவினை கொண்டு வரும். ವಿಭಜನೆಯನ್ನು ತರ್ತದೆ. பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ಪ್ರಯೋಜನ ಇರುವುದಿಲ್ಲ. நீங்கள் சந்தோஷமா இருப்பதே உங்களுடைய பலன். ನೀವು ಸಂತೋಷವಾಗಿರುವುದೇ ನಿಮ್ಮ நான் ಬಲ. சந்தோஷமா நான் பலனா இருக்கணும்னா ನಾ ಸಂತೋಷವಾಗಿ ಬಲವಾಗಿರ್ಬೇಕಂದ್ರೆ நான் சந்தோஷமா இருக்கணும். ನಾ ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೇಕು. ஆமென். ಆಮೇಲೆ அதனாலதான் என்னை எப்போதும் உங்களால சந்தோஷமா பார்க்க முடியுது. ಆದ್ರಿಂದ ನಾನು ಯಾವಾಗ್ಲೂ ನಿಮ್ಮ ಸಂತೋಷವಾಗಿರೋದನ್ನ ನೋಡ್ತೀರಾ. எப்போதும் இப்படியே இருக்கிற. ಯಾವಾಗ್ಲೂ ಹಿಂಗೇ ಇರ್ತೇನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯ. என்னை போல மாறுங்கள். ನನ್ನ ಹಾಗೇನೆ ಬದಲಾಗರಿ. அது கூடாத காரியம் தான், ಅದು ಆಗದೇ ಇರುವ ಕಾರ್ಯನೇ, ஆனா முயற்சி பண்ணுங்க. ಆದ್ರೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯ. சந்தோஷம் நமக்குள் இருக்க வேண்டும். ಸಂತೋಷ ನಮ್ಮೊಳಗಿರಬೇಕು. அது ஐக்கியத்திலே வருகிறது. ಅದು ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ So, ಬರ್ತದೆ. திருச்சபை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன? ಸಭೆ ವಿಷಯವಾಗಿ ದೇವರ ಉದ್ದೇಶ ಏನು? நாம் அவருடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும். ನಾವು ದೇವರ ಚಿತ್ತದಂತೆ ಇರಬೇಕು. இந்த பேதுருடைய காரியத்தை பார்க்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல ಮತ್ತೆ 16ನೇ ಪೇತ್ರನ ವಿಷಯವಾಗಿ ನಾವು இந்த ನೋಡ್ತೇವೆ. கல்லின் மேல் என் சபையை கட்டுகிறேன். ನನ್ನ ಬಂಡೆ ಮೇಲೆ ನನ್ನ ಸಭೆಯನ್ನ ಕಟ್ಟುತ್ತೇನೆ. God is the builder. ದೇವರು ಒಬ್ಬ நல்லா புரிந்து கொள்ளுங்க. ಕಟ್ಟಡ ಕಟ್ಟುವಂತ ವ್ಯಕ್ತಿ. நம்மால் அல்ல, ನಮ್ಮಲ್ಲೇ கர்த்தரே ನಮ್ಮಲ್ಲ. நம்மளை கட்டுகிறவர். ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ಕಟ್ಟುವ ಆತ. நாம் அல்ல, ನಾವಲ್ಲ. கர்த்தரே நம்மை எழுப்புகிறவர். ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ಎಬ್ಬಿಸುವ ಆತ. அல்லேலூயா. ಆಮೆನ್. அதனாலதான் வசனம் இருக்கிறது, ಅದರ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, கர்த்தர் வீட்டை கட்டாராகில். ಆತನು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟದೆ ಹೋದರೆ அப்படின்னா நீங்க கட்டடத்தை மட்டும் எடுத்துக்கூடாது. ನಾವು ಕಟ್ಟಡವನ್ನ ಮಾತ್ರ நம்முடைய ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು. குடும்பத்தை கட்டுகிறவர் ஆண்டவராகிய ನಮ್ಮ இயேசு. ಕುಟುಂಬವನ್ನು ಕಟ್ಟುವಾತನು ಸಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அவர்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இருக்கிறது. ದೇವರು ಮನೆಯನ್ನ ಕಟ್ಟದೆ ಹೋದರೆ ನಾವು ಕಟ್ಟುವುದು ಕಷ್ಟಪಡುವುದು ವ್ಯರ್ಥ. உன் நம்பிக்கை விசுவாசம் கர்த்தர் மேல் இல்லாவிட்டால் ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ನಿರೀಕ್ಷೆ ದೇವರ ಮೇಲೆ ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ அது வீணான ஒன்றாக ಅದು மாறுகிறது. ಪ್ರಯೋಜನಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. இப்ப தேவன் பேதுருவை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். ದೇವರು ಪೇತ್ರನ ಕುರಿತು ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು அந்த ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ. நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் ಆ ಉದ್ದೇಶ ನೆರವೇರಬೇಕಾದ್ರೆ அவனுடைய நம்பிக்கை விசுவாசம் கர்த்தரை சார்ந்திருக்க ಅವರ வேண்டும். ನಂಬಿಕೆ ನಿರೀಕ್ಷೆಯು ದೇವರ ಮೇಲೆ ಇರಬೇಕು. அவன் தேவனை அறிந்து கொள்வது அவசியம். ಅದು ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವಂತದ್ದು அவரை ಅವಶ್ಯ. இன்னார் என்று புரிந்து கொள்வது அவசியம். ಅದನ್ನು ಯಾರೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯ. ஆகினாலதான் ஆண்டவர் கேட்கிறார், என்னை என்னவென்று சொல்லுகிறீர்கள்? ಆದ್ರಿಂದ ಯೇಸು ಕೇಳ್ತಾನೆ, ನನ್ನನ್ನು ನೀವು ಯಾರೆಂದು ಕರೀತೀರಿ? நீங்கள் எப்படியா விசுவாசிக்கிறீர்கள்? ನೀವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ அவரை என்னவாக பார்க்கிறீர்கள்? ನೀವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ನೋಡ್ತೀರಿ? இன்னும் நிறைய பேர் இயேசுவை குழந்தையாவே தாளாட்டி ಇನ್ನು இருப்பாங்க. ಕೆಲವರು ಯೇಸುವನ್ನ ಮಗುವಾಗಿ ತೂಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஆமா, பேரு குழந்தை இயேசுன்னு வேற பேரு வச்சிருப்பாங்க. ಇನ್ನು ಬಾಲ ಯೇಸುವಾಗಿ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೋ. ஆமே, இயேசு குழந்தையா? ಯೇಸು ಮಗುವ? நம்ம நினைப்பு தான் பொழப்புக்கு எடுத்துட்டு இருக்கு. ನಮ್ಮ ನೆನಪೇ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಹಾಳು ಮಾಡ್ತದೆ. அவர் இன்னார் என்று நான் அறிவேன். ಆತನು ಯಾರೆಂಬುದಾಗಿ ನಾವು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. எத்தனை பேருக்கு தெரியும்? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಗೊತ್ತು? தெரியுமா? ಗೊತ್ತಾ? நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ಬಹಳ ಜನಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. என்ன ಗೊತ್ತು சொல்லுங்க? ಏನ್ ಗೊತ್ತು ಹೇಳಿ? என்ன தெரியும் அவரை பத்தி? ಅವ್ರ ಬಗ್ಗೆ ನಮ್ಗೆ ಏನ್ ಗೊತ್ತು?
என்ன தெரியும் சொல்லுங்களேன், சொன்னது சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். அவரு இன்னாரு. ಆತನು ಯಾರು ಹೇಳಿ ನೋಡೋಣ. மரணத்தை அவரு ஜெயிச்சார், நம்ம என்ன பண்ண போறோம்? அவரு மரணத்தை ஜெயிச்சிட்டார். அல்லேலூயா. ಅವರು ಮರಣವನ್ನು ஆகினால இயேசு எனக்குள்ள இருக்கிறதுனால ಯೇಸು ನನ್ನೊಳಗೆ ಇರುವುದರಿಂದ நான் ஜெயிப்பேன். ನಾನ್ ಜಯಿಸ್ತೇನೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ನಂಬುತ್ತೀರಿ? நான் அல்ல. ನಾನಲ್ಲ. ஒரு கதையை சொல்றேன். ಒಂದು ಕತೆ ಹೇಳ್ತೇನೆ. ஜெருபாபேல் என்ற வேதத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான். ಜರುಬ್ಬಾಬೇಲ್ ಎಂಬ ವ್ಯಕ್ತಿ ஒரு ராஜா இருக்கிறாரு. ರಾಜ ಇದ್ದಾನೆ. அவர் என்ன செய்தார் என்றால், ಅವನು ಏನ್ ಮಾಡಿದ ಅಂದ್ರೆ தேவாலயம் ஒரு முறை இடிக்கப்பட்டது. ದೇವರ ಆಲಯ ಒಂದು ಸರಿ ಕೆಡವಲ್ಪಡ್ತು. அந்த தேவாலயத்தை கட்டணும் அப்படின்னு முயற்சி ಆ பண்ணாங்க. ಆಲಯವನ್ನ ಮತ್ತೆ ನಾನು ಕಟ್ಟಬೇಕೆಂಬ அதனால ஒரு ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ದ. கூட்டம் வந்து சேர்ந்தாங்க. ಅದಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಬಂದರು. எதை கட்ட? ಯಾವುದನ್ನ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ? ಆಲಯ. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கென்று ದೇವರ ಆಲಯವನ್ನು ஒரு ಕಟ್ಟುವುದಕ್ಕೋಸ್ಕರ கூட்டம் ஒன்று சேர்ந்தார்கள். ಒಂದು ಕೂಟ ಒಂದು ಸೇರ್ತು. அது நல்ல விஷயம். ಅದು ಒಳ್ಳೆ ವಿಷಯನೇ. அது தேவனுக்கு பிரியமானது. ಅದು ದೇವರಿಗೆ ஏன்னா ಪ್ರಿಯವಾದ. வேதம் சொல்லுகிறது, ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ஆலயத்தை கட்டுங்க, ದೇವರ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟರೆ அதுல நான் பிரியப்படுவேன். ಅದ್ರಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಿಯವಾಗಿರ್ತೇನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப தேவனுக்கு பிரியமானது என்ன? ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದದ್ದಂದ್ರೆ ಏನು? தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். ದೇವರ ಆಲಯವನ್ನ ಕಟ್ಟುವಂತದ್ದು. அப்படின்னா பில்டிங் மட்டும் இல்ல, ಅದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ. நீங்களும் நானும் கட்டுப்படுவது தேவனுக்கு பிரியம். ನೀವು ನಾವು ಕಟ್ಟಲ್ಪಡುವುದು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯ. நீங்களும் நானும் விசுவாசத்துல பெருகிறது தேவனுக்கு பிரியம். ನೀವು ನಾವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ஆனால் அந்த ಬರುವುದು பழைய ದೇವರಿಗೆ ஏற்பாட்டு ಪ್ರಿಯ. காலத்திலே சாலமோன் கட்டப்பட்ட தேவாலயம் இடிக்கப்பட்டது. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಸಾಲೋಮೋನ ರಾಜನು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಂತ ದೇವರ ಆಲಯ ಕೆಡವಲ್ಪಡ್ತು. அது ரோமர்களால் இடிக்கப்பட்டது. ಅದು ಕೆಡವಲ್ಪಡ್ತು. அது யூதர்களால் இடிக்கப்பட்டது. ಅದು ಯಹೂದ್ಯರಿಂದ ಕೆಡವಲ್ಪಟ್ಟು ஆனால் என்ன நடந்தது என்றால், ಏನ್ ನಡೀತದೆ? பெர்சியர்களால் இடிக்கப்பட்ட அந்த ஆலயத்தை ಅದು ಕೆಡವಲ್ಪಟ್ಟ ಆಲಯವನ್ನ கட்டணும்னு முடிவு பண்ணாங்க. ಅದು ಕಟ್ಟಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರು. என்ன முடிவு பண்ணாங்க? ಏನು ಒಂದು ಒಪ್ಪಂದ ಮಾಡಿ தேவாலயத்தை கட்டுவதாக தீர்மானித்தார்கள். ದೇವರ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಬೇಕೆಂಬುದಾಗಿ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ರು. ஆகினால அஸ்திபாரம் போட்டார்கள். ಅದರಿಂದ ಅವರು ಅಸ್ಥಿವಾರವನ್ನ ಹಾಕಿದರು. அஸ்திபாரம் போட்ட உடனே ಅಸ್ಥಿವಾರ ಹಾಕಿದ ನಂತರ ஒருவருக்கு ஒருவர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. ஒருத்தர் என்ன சொல்றாரு? ಒಬ್ಬರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, இது சாலமோன் கட்டின தேவாலயம் போல இருக்க போறதில்ல. ಇದು ಸಾಲೋಮನ ಅರಸನು ಕಟ್ಟಿದಂತ ಆಲಯ ತರ அந்த ಇರೋದಿಲ್ಲ. மகிமையான ஒரு ஆலயமா இது அமையாது. ಆ ಒಂದು ಮಹಿಮೆಯ ಆಲಯ ತರ ಇದು ಇರೋದಿಲ್ಲ. இது அத மாதிரி நம்ம கட்ட முடியாது. ಇದು ಆ ರೀತಿಯಾಗಿ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. முதல்ல என்ன ஆரம்பிச்சிட்டாங்க? ಈ ಮೊದಲನೇದಾಗಿ ಯಾವ್ದನ್ನ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು? gossiping, ಅಂದ್ರೆ ಒಂದು குறை சொல்லுகிறது, ಕೊರತೆ ಅಂದ್ರೆ ಕೊರತೆ ಹೇಳುವಂತದ್ದು, முறுமுறுக்களாக மாறிட்டாங்க. ಮುಳುಗುಟ್ಟುವಂತದ್ದಾಗಿದೆ. இது கூடாது என்று நினைச்சிட்டாங்க. ಇದು ಆಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಿದ್ರು. என்ன காரணம் என்றால், ಏನ್ ಕಾರಣ ಅಂದ್ರೆ இது என்னால கட்டப்பட போகிறது, ಇದು ನನ್ನಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಡ್ತಾ இது ಇದೆ. நாங்க தான் கட்டப்பட ಇದು போகிறோம், ನಾನೇ ಕಟ್ಟಬೇಕಾದ. இது எங்களால தான் அஸ்திபாரப்பட ಇದು போகிறது, ನನ್ನಿಂದ ಅಸ್ಥಿವಾರ இது ಹಾಕಲ್ಪಡುತ್ತದೆ. எங்களால தான் முடிக்க ಇದು போகிறது. ನನ್ನಿಂದನೇ ಮುಕ್ತಾಯ ಆಗ್ತದೆ. இந்த எண்ணம் எப்ப வந்துச்சோ ಈ ಒಂದು ಮನಸ್ಸು ಯಾವಾಗ ನಮ್ಗೆ ಬರ್ತದೋ அங்க முடிவு பெறவில்லை. ಅಲ್ಲಿ ಮುಕ್ತಾಯ ಆಗೋದಿಲ್ಲ. முதலாவது என்ன தெரியணும்னா, ಮೊದಲೇದಾಗಿ ಏನ್ ಗೊತ್ತಾಗ್ಬೇಕು? ஆலயம் கர்த்தருடையது. ಆಲಯ ದೇವರದು. ஆலயம் கர்த்தருடையது. ಆಲಯ ದೇವರದು. அதுல சிறிதாயினும் பெரிதாயினும் செய்யக்கூடிய காரியங்கள் கர்த்தருக்கு மகிமையான. ಅದು ಸಣ್ಣದಾಗಿರ್ಲಿ ದೊಡ್ಡದಾಗಿರ್ಲಿ ಅದು ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ஆலயம் ಆಗ್ತದೆ. கட்டப்பட வேண்டும். ಆಲಯ ಕಟ್ಟಪಡಬೇಕು. ஆலயம் உருவாக்கப்பட வேண்டும். ಆಲಯ ರೂಪಿಸಲ್ಪಡಬೇಕು. தேவனுடைய பிள்ளைகள் எழுப்பப்பட ದೇವರ வேண்டும். ಮಕ್ಕಳು ಎಬ್ಬಿಸಲ್ಪಡಬೇಕು. அதற்கான பிரயாசத்தை நான் படணும். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಯಾಸ ನಾನು ಪಡಬೇಕು. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. ஆனா இவங்களுக்குள்ள தர்க்கம் வந்துருச்சு. ಇವರೊಳಗೆ ಒಂದು ತರ್ಕ ಬಂತು. கட்டுமானத்தை நிறுத்திட்டாங்க. ಅವ್ರು ಕಟ್ಟುವಂತ ಕೆಲಸ ನಿಲ್ಲಿಸಿದರು. அவங்க சொந்த வீடை கட்ட போயிட்டாங்க. ಅವರು ಸ್ವಂತ ಮನೆಯನ್ನ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಹೋದ್ರು. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப தேவனுடைய பேஸ்மெண்ட் போட்டாங்க ஆலயத்துக்கு. ದೇವರ ಒಂದು ಆಲಯದ ಅಸ್ಥಿವಾರ ಹಾಕಿದ್ರು. அது கட்ட முடியாத காரணம் என்னன்னா, ಅದು ಕಟ್ಟೋದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? அது ಕಟ್ಟದೇ நாங்க கட்ட போறோம்னு நினைச்சதுனால. ನಾನೇ ಕಟ್ಟುವುದು ಅಂತ ನೆನೆಸ್ಕೊಂಡಿದ್ರಿಂದ அதுக்கடுத்து இது அதை போல இருக்காதுன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. ಸಾಲಮೋನ ಆಲಯ ತರ ಇರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ அதனால ಮಾಡಿದ್ರು. ஆண்டவர் என்ன செய்றாரு? ಅದರಿಂದ ದೇವರು ಏನ್ இவங்க ಹೇಳಿದ್ರು? 16 வருஷம் விட்டுட்டாங்க. 16 ವರ್ಷ ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ರು. எது எப்படி போனா என்ன, ಯಾವ್ದು ಹೆಂಗಾದ್ರೆ ನನಗೆ நமக்கு என்னாச்சு? ನಮಗೇನಾಗ್ಬೇಕು? நம்ம வீடு நல்லா இருக்கா? ನನ್ ಮನೆ ಚೆನ್ನಾಗಿದೆಯಲ್ಲ, நம்ம குடும்பம் நல்லா இருக்கா? ನನ್ನ ಕುಟುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ, ஜெபம் பண்ணாங்களா? ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದ್ವಾ, தீர்க்கதரிசனம் சொன்னாங்களா? ಪ್ರವಾದನೆ ಕೇಳಿದ್ವಾ, சாப்பாடு வந்துருச்சா? ಊಟ ಬಂತ, பணம் வந்துருச்சா? ಹಣ ಬಂತ, வசதி வந்துருச்சா? கர்த்தருக்கு ಸೌಕರ್ಯ ஸ்தோத்திரம். ಬಂತ, ದೇವರಿಗೆ I ಸ್ತೋತ್ರ. am so busy. ನಾನ್ ತುಂಬಾ ಬಿಸಿ ಆಗಿದ್ದೆ. பிஸி ஆகிதா? சொல்றோமா இல்லையா? ನಾವ್ ಹೇಳ್ತೇವಾ ಇಲ್ಲ? ஆமென். ಆಮೇನ್. பாஸ்டர் I am busy. ಫಾಸ್ಟ್ ನಾನು ತುಂಬಾ ಬಿಸಿ ಆಗಿದ್ದೇನೆ. இப்ப பாஸ்ட் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன தேர் நிலவ கொண்டாட போறாரு ಅವ್ರು ಫಾಸ್ಟ್ ಮನೆ ಕರೆದ್ರೆ ನಮ್ಗೇನು ಹಬ್ಬ ಮಾಡ್ತಾರ? இல்லையா? ಇಲ್ಲ. எது கூட போறாரு? ಯಾವ್ದಕ್ ಕರೀತಾರೆ? நாம் let us rise and shine.
ನಾವು ಎದ್ದು ದೇವರಿಗೋಸ್ಕರ நாம ஒன்று சேர்ந்து எழும்பி பிரகாசிப்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಎದ್ದು எஸ்ரா சொன்னார், எழும்பி தேவாலயத்தை கட்டுவோம் வாருங்கள். ಬನ್ರಿ ಎದ್ದು ದೇವರ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟೋಣ ಎಂಬುದಾಗಿ. எத்தனை பேர் ஆண்டவர் நேசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತೀರಾ? நீங்க பயத்துல நேசிக்கிறதெல்லாம் நான் கேட்கல. ನೀವು ಭಯದಿಂದ ಪ್ರೀತಿಸುವಂತದ್ದಲ್ಲ, உண்மையாகவே அவர் நேசிக்கிறவங்க எத்தனை பேர்? ನಿಜವಾಗ್ಲೂ ಆತನನ್ನ ಪ್ರೀತಿಸುವವರು ಯಾರ್ಯಾರು? தாவீது கர்த்தரை நேசித்தான். ದಾವಿದನು ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸಿದನು. கர்த்தர் மேல வைராக்கியம் கொண்டிருந்தான். ದೇವರ ಮೇಲೆ ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳವನಾಗಿ. அல்லேலூயா. தேவனை தூஷிப்பது அவனால கேட்க முடியல. ದೇವರನ್ನ ದೂಷಿಸುವಂತದ್ದು ಆತನಿಗೆ ಕೇಳೋದಕ್ಕಾಗ್ಲಿಲ್ಲ. கோலியாத்து தேவனை தூஷிக்கிறான். ಗೋಲಿಯಾತನು ದೇವರನ್ನು ದೂಷಿಸಿದನು. அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலால மேற்கொள்ள முடியல. ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಸೌಲನೇ ಆತನ ಎದುರಿಸಿ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? சவுலு ஹைட் வெயிட்டா இருந்தான். ಹೈಟ್ ಆಗಿ ಆತನ ವೆಯ್ಟ್ அழகா இருந்தான். ಅಂದವಾಗಿದ್ದ. ஜனங்க எல்லாம் அழக நம்பினாங்க. ಅವನ ಅಂದವನ್ನು ಜನ ஹைட் வெயிட் நம்பினாங்க. ಹೈಟ್ ಅನ್ನು எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னாங்க. ಒಬ್ಬ ರಾಜ ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ಕೊಟ್ರು. ஆண்டவரை விட்டுட்டாங்க. ದೇವರನ್ನ ಜನರು சவுல் யோசித்தான், ಸೌಲನು நான் தான் ஜெயிக்க போறேன், ನಾನೇ ಜಯಿಸ್ತೇನೆ, என் ஜனங்களை கொண்டு ஜெயிக்க போறேன். ಬಲವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ಜಯಿಸ್ತೇನೆ. அதனால ஜெயம் வரவே. ಅದರಿಂದ ಜಯ ಬರಲೇ ಇಲ್ಲ. கோலியாத் வருவான். ಗೋಲಿಯಾತನು ಬರ್ತಾನೆ. உங்களில யாரு பலசாலி வாடான்னுவான்? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರು ಬಲಶಾಲಿ ಬಾರೋ ಅಂತಾನೆ. ஒருத்தனும் வரமாட்டான். ಒಬ್ಬನು ಬರುವುದಿಲ್ಲ. அவன் பயந்துட்டு இருந்தான். ಅವನೊಬ್ಬ ಎಲ್ಲರೂ ಭಯಪಡ್ತಾ ಇದ್ರು. சின்ன பையன் தாவீது வந்தான். ಸಣ್ಣ ಹುಡುಗ ದಾವಿದನು ಬಂದನು. ஏன் தெரியுமா? ಏನ್ ಗೊತ್ತಾ? தாவீதோட கர்த்தர் இருந்தார். ದಾವಿದನೊಂದಿಗೆ ಕರ್ತನಿದ್ದ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ சின்னவனா இருக்கலாம், ದೊಡ್ಡவனா இருக்கலாம். ನೀ ಸಣ್ಣವನಾಗಿರ್ಬೋದು, ದೊಡ್ಡವನಾಗಿರ್ಬೋದು. வசதி உள்ளவனா இருக்கலாம், வசதி இல்லாதவனா இருக்கலாம். ಸೌಕರ್ಯ ಇರ್ಬೋದು, ಸೌಕರ್ಯ ಇಲ್ಲದೆ ಇರ್ಬೋದು. யாரா இருந்தாலும் ಯಾರೇ ಆಗಿದ್ರು அவரை நம்புகிறவர்களுக்கு ಅವರ ನಂಬುವವರಿಗೆ அவர் கேடயமா இருக்கிறார். ಆತನ ಕೇಡ್ಯವಾಗಿ அவர்களை கொண்டு கர்த்தர் செய்வார். ಅವರನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ದೇವರು ಮಾಡ್ತಾನೆ. எஸ்ரா அழைத்தார், எழும்பு கட்டுவோம் வாருங்கள். ಯಜ್ಞನು ಕರೆದನು, ಬಂದು தாவீது வருகிறாரு. ದಾವಿದನು ಬರ್ತಾನೆ. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறான் சவுல். ಒಂದು ಮಾತನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த கோலியாத்தை யாரு வீழ்த்துறாங்களோ, ಈ ಗೋಲಿಯಾತನನ್ನು ಯಾರು ಜಯಿಸ್ತಾರೋ அவங்களுக்கு என் பொண்ணையும் கொடுக்குறேன், ನನ್ನ ಮಗಳನ್ನು ಕೊಡ್ತೇನೆ, என் ராஜ்யத்தையும் கொடுக்குறேன். ನನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಕೊಡ್ತೇನೆ. நம்ம தான் ஒரு பழமொழி சொல்லுவோம். ನಾವೆಲ್ಲ ಒಂದು ಗಾದೆ ಹೇಳ್ತೇವೆ. என்ன வாழைப்பழம் வலிக்கு, ಬಾಳೆಹಣ್ಣು ಜಾರಿ, அது எங்கேயோ வலிக்கு வாயில் விழுந்ததுன்னு. ಅದು ಎಲ್ಲೋ ಜಾರಿ ಎಲ್ಲ ಬಿತ್ತು. இப்போ என்ன சாய்ஸ் கிடைச்சிருக்கு தெரியுமா? ಯಾವ ಒಂದು ಚಾಯ್ಸ್ ಸಿಕ್ಕಿದೆ? ராஜாவின் பொண்ணும் கிடைச்சிருக்குது. ರಾಜನ ಮಗಳು ಸಿಕ್ಕಿದಾಳೆ. ராஜ பாரமும் கிடைக்க போகுது. ರಾಜ್ಯ ಭಾರ. இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை எவனாலும் பெற்றுக்கொள்ள முடியும். ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ ಯಾರಿಗಿಂದಲೂ ಕೊಡಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த பாக்கியத்தை யாராலையும் பெற முடியல. ಈ ಭಾಗ್ಯವನ್ನು ಯಾರು ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ ಆಗುದಿಲ್ಲ. சின்ன தாவீது வரான். ಸಣ್ಣ ದಾವಿದು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் கேட்டா, என்ன சொன்னாரு ராஜா? ಏನ್ ಹೇಳಿದ್ರು ರಾಜ? பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னாரு. ಮಗಳು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ. ராஜாவின் பொண்ணு எப்படி இருக்கும்? ರಾಜನ ಮಗಳು ಹೆಂಗಿರ್ತಾಳೆ? இல்லையா? ராஜ வம்சத்தை சார்ந்தவர் இல்லையா? ರಾಜ ವಂಶಸ್ಥಳಾಗಿರುವಲ್ಲ. தாவீதுக்கு தெரியும், ದಾವಿದನಿಗೆ ಗೊತ್ತು, அவன் பொண்ணுக்காக யுத்தம் செய்ய போல, ಅವನು ಹೆಣ್ಣಿಗಾಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ಮಾಡಲಿ. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை தூஷிக்கிற இவன் எம்மாத்திரம். ಜೀವವುಳ್ಳ ದೇವರನ್ನು ದೂಷಿಸುವವನು ಎಷ್ಟರವನೇ ಇವನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? ಇವತ್ತು ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ ಗೊತ್ತಾ? பரவாயில்ல, ಪರವಾಗಿಲ್ಲ, நான் அங்க போறேன். ನಾನು ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತೇನೆ. அங்க எப்படி இருக்குது? ಅಲ್ಲಿ ಹೆಂಗಿರ್ತದೆ? கண்ணுக்கு பச்சனை இருக்குது. ಕಣ್ಣಿಗೆ ಹಸಿರಾಗಿ. அங்க ஒரு பிரச்சனை இல்ல. ಅಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. என்ன யாரு கேட்க மாட்டாங்க, ಯಾರು ಕೇಳೋದಿಲ್ಲ, கேள்வி கேட்க மாட்டாங்க, ಪ್ರಶ್ನೆ ಮಾಡೋದಿಲ್ಲ, இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காது. ಯಾವ ಒಂದು ಇನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ಇರಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆடு தன் மந்தை விட்டு போன கதை தான், ஏற்கனவே சொல்லிருக்கேன், அதனால இப்ப சொல்ல வரல. ಕುರಿ ಮಂದೆಯನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋದಂತ ಕತೆ தெரியுமா அந்த கதை? ಆ ಕತೆ ಗೊತ್ತಾ? சரி, மீண்டும் சொல்ற, மனசுல அப்படியே போட்டு ஆணி அடிக்கிற மாதிரி வச்சுங்க. ಮತ್ತೊಮ್ಮೆ ಹೇಳ್ತೇನೆ, ಮನ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಮಳೆ ಹೊಡ್ಕೊಳ್ರಿ. மந்தை மேய்க்கிறவர் யாரு? ಕುರಿಯನ್ನು ಮೇಯಿಸುವವರು ಯಾರು? ಕುರುಬ. குருபா, ಕುರುಬ ಮೇய்ಪನ್. மேய்ப்பன். கிருபை இருந்தாதான் குருபன் இருப்பார். ಕೃಪೆ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ಕುರುಬನ ಇರಲು ಸಾಧ್ಯ. அந்த குருபன் யாரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்? ಆ ಕುರುಬನು ಯಾರಿಂದ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟವನು? பைபிள் வசனம் இருக்கா? ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಇದೆಯಾ ವಚನ? ஒரு வசனம் தேடுங்க. ಒಂದು ವಚನವನ್ನು ತೆಗೆದು எபேசியர் ಎಫೆಸಿಯ 4ஆம் அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 15, 14, 16 நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சபையின் பக்தி விருத்திக்காக, சபையின் பக்தி விருத்திக்காக ಕೆಲವರನ್ನು ಅಪೊಸ್ತಲರನ್ನಾಗಿ, நல்லா கவனிங்க, நம்ம ரொம்ப நேரம் விளக்க முடியாது. ಕೆಲವರನ್ನು ಪ್ರವಾದಿಗಳನ್ನಾಗಿ, ಕೆಲವರನ್ನು ಸೌವಾರ್ತಿಕರನ್ನಾಗಿಯೂ, அதுக்கு மேல உள்ள வசனம், ಕೆಲವರನ್ನು ಸಭಾಪಾಲಕರನ್ನಾಗಿಯೂ. அதாவது பக்தி விருத்தின்னு ஒரு வசனம் இருக்கா?
பக்தி விருத்தி அடைவதற்காக, ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿ ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರ, ದೇವರ ಕುಮಾರನ ವಿಷಯವಾದ ಜ್ಞಾನದಿಂದಲೂ ಉಂಟಾಗುವ ಐಕ್ಯತೆಯನ್ನು ಹೊಂದಿ ಪ್ರವೀಣತೆಗೆ ಬಂದವರಾಗಿ. இல்ல சரி இருங்க, நான் சொல்லுறேன், அப்படியே படிச்சுங்க வீட்டுல போய். அத வாஸ்தாரு. சபை பக்தி விருத்தி அடைவதற்கென்று, ಸಭೆಯು ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿ ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರ, நல்லா புரிஞ்சுங்க, சபை பக்தி அடையணும், விருத்தி அடையணும். ಸಭೆಯು ಭಕ್ತಿ ಹೊಂದಬೇಕು ಮತ್ತೆ ವೃದ್ಧಿನೂ ಹೊಂದಬೇಕು. இருக்குதா பைபிள் வசனம்? ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಇದೆಯಾ ವಚನ? ದೇಹವು ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗುವುದು. அதுதான் எனக்கு இப்ப தேவை. ಕ್ರಿಸ್ತ அபிவிருத்தி, நல்ல வார்த்தை அது. ಅಭಿವೃದ್ಧಿ, அதாவது செடி வச்சா ಗಿಡ ಇಟ್ರೆ கனி வரணும், ಅದು ಫಲ ಬರಬೇಕು, சரிங்களா? ಇಲ್ವಾ? அதே போலதான் ஆண்டவரே ஆசீர்வதித்தார். ಆಗ ಅದರಂತೆ நீ ದೇವರು பலுகி பெருகுன்னு ஆசீர்வதிச்சிட்டார். ನೀನು ಹಬ್ಬಿ ಹರಡಿಕೊಳ್ಳಬೇಕು. இப்ப சபை என்ன செய்யணுமா? ಈ ಸಭೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? பலுகி பெருகணும். ಹಬ್ಬಿ ಹರಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அந்த பலுகி பெருகுவதற்கு ಹಬ್ಬಿ ಹರಡಿಕೊಳ್ಳ அல்லது அபிவிருத்தி அடைவதற்காக ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರ தேவன் 5 வித ஊழியத்தை சபையில வைக்கிறார். ದೇವರು 5 ವಿಧವಾದ ಸೇವೆಯನ್ನು ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா அதுலதான் ஒன்றை பார்க்கிறோம், அது போதகராக. ಅದನ್ನು ಒಂದು ನೋಡ್ತೇವೆ, ಸೇವಕರು ಎಂಬುದಾಗಿ. இப்போ மந்தைக்கு என்ன தேவை? ಮಂದೆಗೆ ಏನ್ ಬೇಕು? மேய்ப்பன் தேவை. ಕುರುಬನ ಬೇಕು. இந்த மேய்ப்பனை அப்பாயின்மெண்ட் பண்றவர் யாரு? ಆ ಕುರುಬನನ್ನ ನೇಮಿಸುವವರು ಯಾರು? சொல்லுங்களா கொஞ்சம் நல்லா. ஆண்டவர். நீ சொல்லக்கூடாதுப்பா, அவங்க தான் சொல்லணும். அவங்களுக்கு தெரியணும் இல்ல. எத்தனை பேர் மந்தன்றவங்க? ಎಷ್ಟು நான் ಜನ? ஆடு, ನಾನು ಕುರಿ. நான் அதெல்லாம் கேட்கலங்க. நான் ஆடுன்னு சொல்லுங்க, கை தூக்கி. ನಾನು ಕುರಿ ಅಂತ ಹೇಳ್ರಿ ನೋಡೋಣ ಎಲ್ಲರೂ. கொஞ்சம் பேருக்கு புரியவே இல்ல. ಎಷ್ಟು ಕೆಲವು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥನೇ இவர் ಆಗಿಲ್ಲ. என்ன பார்த்து ஆடுன்றாரு. ನನ್ನನ್ನ ನೋಡಿ ಕುರಿ ಅಂತ. எனக்கு 2 கால் தானே இருக்குது, ನನಗೆ 2 ಕಾಲು ಮಾತ್ರ. எனக்கு கையெல்லாம் இருக்குது, ನನ್ನ ಕೈಯೆಲ್ಲ என்ன ಇದೆಯಲ್ಲ. போய் ஆட்டுக்கு ஒப்புறாரு. ನನಗೆ ಹೋಗಿ ಕುರಿಗೆ ಹೋಲಿಕೆ நான் அந்த ಮಾಡ್ತಾರೆ. ஆடு சொல்லல. ನಾನು ಆ ಕುರಿಯನ್ನು ಹೇಳಲಿಲ್ಲ. ஆடு எதற்கு ஒப்பனையா இருக்கிறது? ಕುರಿ ಯಾವುದಕ್ಕೆ ಹೋಲಿಕೆ ಆಗಿದೆ? சில வேளை இயேசுநாதர் ஆட்டை தூக்கி வச்சிருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். ಕೆಲವೊಂದು ಕಡೆ ನೋಡ್ತೇವೆ, ಯೇಸು ಒಂದು ಫೋಟೋದಲ್ಲಿ ಕುರಿಯನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿರೋ. அத வேற மாதிரி புரிஞ்சுக்கினாங்க. ಆ ಜನ ಬೇರೆ ತರ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡು, இயேசுநாதர் ஆடு மேய்ச்சிருந்தாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದ ಎಂಬುದಾಗಿ. ஆமென். ಆಮೇಲೆ இயேசுநாதர் ஆடை மேய்ச்சிருந்தாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದ. இயேசுனா நல்ல மேய்ப்பன்னாரு. ಯೇಸು ಒಳ್ಳೆ ಕುರುಬ ಅಂತ இந்த மேய்ப்பனுக்கும் மந்தைக்கு இருக்கிற உறவு என்னன்னு கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கணும். ಕುರುಬನಿಗೂ ಮಂದೆಗೂ ಸ್ವಲ್ಪ ಇರುವಂತ ವ್ಯತ್ಯಾಸ ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು. யாராவது ஆடு மேய்ச்ச அனுபவம் இருக்குதா? ಯಾರಾದ್ರೂ ಕುರಿ ಕಾದಿರುವಂತ ಅನುಭವ ಇದೆಯಾ? நீங்க வேஸ்ட். ನೀವು வேஸ்ட்டுங்க. ವೇಸ್ಟ್. ஆட்டுக்கு வீட்டுக்கு ஒரு ஆடு வாங்கி வளங்க. ಒಂದ್ ಮನೆಗೆ ಒಂದು ಕುರಿಯನ್ನ ಸಾಕ್ರಿ. அந்த ஆடு பார்த்தாவது நம்ம திருந்தலாம். ಆ ಕುರಿಯನ್ನ ನೋಡಿ ನಾವು ಬದಲಾಗಬಹುದು. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஆடு தன் மேய்ப்பனை சார்ந்திருக்கும். ಆ ಕುರಿ ತನ್ನ ಕುರುಬನನ್ನ ನಂಬಿ ನಡೀತದೆ. ஆடு தன் மேய்ப்பனை சார்ந்திருக்கும். ಕುರಿಯು ತನ್ನ ಕುರುಬನನ್ನು ನಂಬಿ ನಡೀತದೆ. ஆடு தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை கவனிக்கும். ಕುರಿಯು ಕುರುಬನ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡುತ್ತದೆ. அந்த ஆடு அந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு மட்டும்தான் பதில் ಆ கொடுக்கும். ಕುರಿ ಕುರುಬನ ಶಬ್ದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಕಿವಿಗೊಡುತ್ತದೆ. அந்த மேய்ப்பன் முன்னாடி போவான், ஆடு பின்னாடி போவான். ಕುರುಬನು ಮುಂದೆ ಹೋಗ್ತಾನೆ, ಕುರಿ ಹಿಂದೆ ಬರ್ತದೆ. ஆனா இப்ப இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ಈಗಿರುವಂತ ವಿಷಯ ಏನ್ ಗೊತ್ತಾ? ஆடு முன்னாடி போவோம், ಈಗ ಕುರಿ ಮುಂದೆ ಹೋಗ್ತದೆ, மேய்ப்பன் பின்னாடி ಈಗ போவான். ಕುರುಬನು ಹಿಂದೆ ಬರ್ತಾನೆ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. மேய்ப்பன் பின்னாடி எப்ப ஆடு போலையோ ಕುರುಬನ ಹಿಂದೆ ಯಾವ ಕುರಿ ಹೋಗ್ಲಿಲ್ವೋ அது திருட்டாடு. ಅದು ಕಳ್ಳ ಕುರಿ. ஆமென். அப்படியே வருது இல்ல ஏதாவது? ಏನೋ ಬರ್ತದಲ್ಲ. ஆமென். ಆಮೇಲೆ அதனாலதான் இந்த ஆடு பத்தி சொல்றேன். ಅದರಿಂದ ಕುರಿ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ. நான் ஆடு மேய்ச்சிருக்கிறேங்க சின்ன வயசுல. ನಾನು ಕುರಿ ಕಾದಿದ್ದೇನೆ ಸಣ್ಣ நான் ஒரு ವಯಸ್ಸಲ್ಲಿ. கிராமத்துல தான் பிறந்து வளர்ந்தேன். ನಾನು ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದ 13 வயசுல தான் சிட்டிக்கு வந்தேன். 13 ವರ್ಷದಲ್ಲಿ நான் விசில் அடிச்ச ஆடெல்லாம் என்கிட்ட வந்து ನಾನು நிக்கும். ವಿಷಲ್ ಹೊಡೆದ್ರೆ ಕುರಿ ಎಲ್ಲ நம்ம ಬರ್ತದೆ. நல்ல விசில் அடிப்பேன். ಅಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ವಿಷಲ್ ಹೊಡಿತೀನಿ. கூட அடிச்சு காமிப்பான், அடிக்க மாட்டேன். ಈಗ ಹೊಡಿತಿದ್ದೆ, ಆದ್ರೆ ಈಗ ಹೊಡಿಯಲ್ಲ. இந்த விசில் அடிச்சுன்னா ಈ ವಿಷಲ್ ಹೊಡೆದ್ರೆ அது மலை மேல இருந்தாலும் ಅದು ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ நான் ಇದ್ದು, எங்க இருக்குன்னு அங்க வந்து நிக்கும். ನಾನು ಎಲ್ಲಿರ್ತೇನೋ ಅಲ್ಲಿ ಬರ್ತದೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? என் ஆட்டுக்கு என்ன தெரியும்? ಆ ಕುರಿಗೆ ನನ್ನ ஏதோ காரணத்துக்காக என் மேய்ப்பன் என்னை அழைக்கிறா. ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರಣಕ್ಕೆ ನನ್ನ ಕುರುಬನ என் சத்தத்தை தான் அது கேட்கும். ನನ್ನ ಶಬ್ದವನ್ನು ಮಾತ್ರ ಕೇಳ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த மேய்ப்பனுக்கும் ஆடுக்கும் நல்ல உறவு இருக்கிறது.
ಕುರುಬನಿಗೂ ಕುರಿಗೂ ಒಂದು ಒಳ್ಳೆ ಸಂಬಂಧ ಇದೆ. அததான் அந்த தாவீது ரொம்ப நன்றா சொல்றாரு. ಅದನ್ನೇ ದಾವಿದನು ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ವಿವರಣೆ ஏன்னா தாவீது ஆடு மேய்ச்சிருந்தவர். ಯಾಕೆಂದ್ರೆ ದಾವಿದನು ಕುರಿ ಕಾಯುವಂತ ವ್ಯಕ್ತಿ. அதனால்தான் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார்னு ಅದರಿಂದ மேய்ப்பனுக்கு ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ஒப்பிட்டார். ಕರ್ತನ ನನ್ನ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா ஆடு மேய்ப்பனை தான் சார்ந்திருக்கும். ಯಾಕೆಂದ್ರೆ ಕುರುಬನು ಕುರಿ ಕುರುಬನನ್ನ ನಂಬಿ ஆடு மேய்ப்ப வார்த்தைக்கு தான் செவி கொடுக்கும். ಅದು ಆತನ ಮಾತಿಗೆ ಮಾತ್ರ ಕಿವಿ ಕೊಡುತ್ತದೆ. ஆடு மேய்ப்ப பின்னாடி தான் போவோம். ಕುರಿ ಕುರುಬನ ಹಿಂದೆ ಮಾತ್ರ ಹೋಗ್ತದೆ. எல்லாரும் பின்னாடி போனா அந்த ஆட்டுக்கு ஏதோ ஆயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ಎಲ್ಲರ ಹಿಂದೆ ಹೋದ್ರೆ ಕುರಿಗೆ ಏನೋ ಆಗಿದೆ ಅಂತ ಅರ್ಥ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತದಾ? அர்த்தம் ஆகலைன்னாலும் அதான் அர்த்தம். ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲದು ಅದೇ ಅರ್ಥ, வேற அர்த்தம் எல்லாம் கிடையாது. ಬೇರೆ ಅರ್ಥ ಎಲ್ಲ ಇಲ್ಲ. எனக்கும் சொல்ல தெரியாது. ನನಗೂ ಹೇಳೋದಕ್ಕೆ ಬರಲ್ಲ. ஆமென். ಆಮೇಲೆ ஆடு மேய்ப்பனை தெரியும். ಕುರಿಗೆ ಕುರುಬನನ್ನ ಗೊತ್ತು. நான் சொல்லலைங்க, இயேசுநாதர் சொன்னாரு. ಯೇಸು ಈ ಮಾತನ್ನ யோவான் 10ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, ಯೋಹಾನ 15 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். போதும் போதும். ನನ್ನ ಕುರಿ ನನ್ನ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡುತ್ತದೆ. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். ನನ್ನ ಕುರಿ ನನ್ನ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿ அவைகள் வேற ஒரு மேய்ப்பனுக்கு செவி கொடுக்காது. ಅದು ಬೇರೆ ಒಬ್ಬ ಕುರುಬನ ಕಿವಿಗೆ நான் முன்னாடி போறேன், ನಾನು ಮುಂದೆ ಹೋಗ್ತೇನೆ, அது என் பின்னாடி ಅದು வரும். ನನ್ನ ಹಿಂದೆ ಬರ್ತದೆ. அதுதான் மேய்ப்பன் அறிந்த ஆடு. ಅದು ಕುರುಬನನ್ನ அதுதான் மேய்ப்பனை ತಿಳಿದುಕೊಂಡ புரிந்த ஆடு. ಅದು ಕುರುಬನನ್ನ ತಿಳಿದುಕೊಂಡ அல்லேலூயா, அல்லேலூயா. ಅಲ್ಲೇಲೂಯ. கதைக்கு வந்துடுறேன். ನಾನು ಕತೆಗೆ ಬಂದ್ಬಿಡ್ತೀನಿ. இப்படி மெந்த மேய்த்த ஒரு மேய்ப்பன். ಹೀಗೆ ಕುರಿಯನ್ನ ಕಾಯುವಂತ ಕುರುಬ. சோ மேய்ப்பன் முன்னாடி போறாரு, மந்த பின்னாடி போகுது. ಕುರುಬನು ಮುಂದೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಕುರಿಗಳೆಲ್ಲ ಹಿಂದೆ ಬರ್ತಾ ಇದೆ. எல்லா ஆடுகளும் மேய்ப்பன் பின்னாடி போறான். ಎಲ್ಲಾ ಕುರಿಗಳು ಕುರುಬನ ಹಿಂದೆ ಹೋಗ್ತಾ ಇದಾವೆ. அதுல ஒரு ஆடு புத்திசாலியான ஆடு. ಒಂದು ಆ ಕುರಿ ಒಂದು ಬಹಳ ಬುದ್ಧಿವಂತ ಕುರಿ. அது ரொம்ப புத்திசாலி. ಅದು ಬಹಳ ಬುದ್ಧಿವಂತ ಕುರಿ. அது என்ன யோசிச்சுதுன்னா, ಅದು ಏನ್ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಂದ್ರೆ, ஏன் எப்ப பார்த்தாலும் இவன் பின்னாடியே போயின்னு இருக்கும். ಯಾಕೆ ಯಾವಾಗ ನೋಡ್ರಿ ಇವನಿಂದನೇ ನಾನು ಹೋಗ್ಬೇಕು. இந்த மேய்ப்பு என்ன பண்றாரு, ಈ ಕುರುಬ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, எப்ப பார்த்தாலும் அந்த காட்டுக்குள்ள கொண்டு போய் விடுறாரு. ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಇದೇ ಕಾಡಲ್ಲಿ ಮೇಯಿಸ್ತಾನೆ. எப்ப பார்த்தாலும் அந்த காஞ்சி புல்லுலயே விடுறாரு. ಯಾವಾಗ ನೋಡ್ರಿ ಒಣಗಿದ ಹುಲ್ಲಲ್ಲೇ எப்ப ಮೇಯಿಸ್ತಾನೆ. பார்த்தாலும் அங்க கொஞ்சம் தேங்கி இருக்கிற தண்ணியை கொண்டு போய் காமிக்கிறார். ಯಾವಾಗ ನೋಡ್ರು ಸ್ವಲ್ಪ ತೇಲ್ತಾ ಇರುವಂತ ನೀರನ್ನೇ ತೋರಿಸ್ತಾನೆ. ஏன் நம்ம விருப்பத்துக்கு செயல்படக்கூடாது? ಯಾಕೆ ಇವ್ರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಡ್ಕೊಂಡು ஏன் நம்ம சொந்த விருப்பத்தின்படி கொஞ்சம் போய் என்ஜாய் பண்ணக்கூடாது? ನಾವು ಸ್ವಂತ ಒಂದು ಆಸೆಯಿಂದ ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗ್ಬಾರ್ದು. நல்ல எண்ணம் தாங்க, ಒಳ್ಳೆ ಆಸೆನೆ, கரெக்ட் தானே? ಚೆನ್ನಾಗಿದೆ. நம்ம என்ன விரும்புவோம்? ನಾವೇನ್ ಇಷ್ಟಪಡ್ತೇವೆ, யாரும் நம்முடைய விருப்பத்துக்கு மாறா வரக்கூடாது. ನಮ್ಮ ಆಸೆಗೆ ವಿರುದ್ಧ ಯಾರು ಬರಬಾರ್ದು, யாரும் நமக்கு குறுக்க வரக்கூடாது. ಯಾರು ಅಡ್ಡ ಬರಬಾರ್ದು. அதனாலதான் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ಅದರಿಂದ ಇವತ್ತು it is my wish. ಇದು ನನ್ನ ಒಂದು ಆಸೆ, இது ஏன் விருப்பம். ನನ್ನ ಒಂದು ಆಸೆ. ஆமென். ಆಮೇಲೆ என்னதான் ஆண்டவர் செல்ஃப் வில்ல கொடுத்துட்டாலும், ಏನೇ ದೇವರ ಒಂದು ಸ್ವಂತ ಬಲ ಕೊಟ್ರು, என்னதான் சொந்தமா செயல்பட நினைச்சா கூட ಏನೇ ಸ್ವಂತ ಕೆಲಸ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರು இப்படி இருக்க கூடாது. ಈ ರೀತಿ ಮಾಡಬಾರ್ದು. சோ எண்ணம் ಆಸೆ ಬಂತು, இந்த ஆட்டுக்கு நல்ல எண்ணம். ಆ ಕುರಿಗೆ ಒಳ್ಳೆ ಆಸೆನೆ ಬಂತು. திருப்தியா சாப்பிடலாம் பாரு, ಹೋಗಿ ತೃಪ್ತಿಯಾಗಿ ಊಟ ಮಾಡಿ விருப்பத்தின்படி சாப்பிடலாம் பாரு. ಇಷ್ಟದಂತ ತಿನ್ನು. யாரு நம்மள கேட்க கூடாது, ಯಾರು ಕೇಳಬಾರ್ದು, யாரு நமக்கு புத்தி சொல்ல ಯಾರು கூடாது, ಬುದ್ಧಿ ಹೇಳಬಾರ್ದು, யாரு நம்மள திருத்த கூடாது, யாரு நம்மளை திருத்த யாரு கூடாது, நம்மளை கண்டிக்க கூடாது. யாரு கண்டிச்சுக்கூடாது. நீதிமொழியில ஒரு வசனம் இருக்கிறது, ಜ್ಞಾನೋಕ್ತಿಯಲ್ಲಿ கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மூடன். ಅಂದ್ರೆ ಈ ಗದರಿಸುವವನನ್ನ ವಿರೋಧಿಸುವ கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன், ಗದರಿಸುವವನನ್ನ ವಿರೋಧಿಸುವವನು ಮೂರ್ಖನು ಎಂಬುದಾಗಿ. மூடனை கடிந்து கொள்ளாதே. ಮೂರ್ಖನನ್ನ ಗದರಿಸಬೇಡ, மூடனை கடிந்து கொள்ளாதே, ಗದರಿಸಬೇಡ, கதரிசபேடா. அவன் உன்னை பகைப்பான், ಅವನಿನ್ನ ವಿರೋಧಿಸುತ್ತಾನೆ, அவன் உன்னை என்ன பண்ணுவானா, ಅವನ್ ನಿನ್ನ பகைக்குவான். ವಿರೋಧಿಸುತ್ತಾನೆ. சரி விடுங்க, ஆட்டுக்கு வந்துருவான். போயிடும், அப்புறம் நான் முடிக்க முடியாது, அப்புறம் ஆல்ரெடி போயிடுச்சு. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. இந்த மந்த, ಈ ಕುರಿ ಮಂದೆ, இந்த ஆடு யோசித்தது, ಈ ಕುರಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ತು, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி ஆச்சு. ಹಾಗೆ ಹಿಂದೆ ಸ್ವಲ್ಪ ಹಿಂದೆ ಹೋಯ್ತು. இந்த பின்னாடி போற ஆட்டை கண்டுபிடிக்க முடியும், ಹಿಂದೆ ಹೋಗುವಂತ ಕುರಿ ಕಂಡಿಡಿಬಹುದು. அது டப்புன்னு பின்னாடி போவாது, ಅದು ಸಡನ್ ಆಗಿ அது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும். ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಪ್ರಾರಂಭಿಸ್ತದೆ, வெறுப்புல ஆரம்பிக்கும், ಸ್ವಲ್ಪ ವಿರೋಧದಿಂದ ಆರಂಭಿಸ್ತದೆ, சபை வராம ஆரம்பிக்கும், ಸ್ವಲ್ಪ ನಿಧಾನ ಮಾಡಿ ஐக்கியத்துக்குள்ள வராம ஆரம்பிக்கும், ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ಬರದೇ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. ಯಾವುದೋ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಇರ್ತದೆ. ஆமென். ಆಮೇಲೆ இந்த ஆடு என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வந்துச்சு. ಈ ಕುರಿ ಹಿಂದೆ ಸ್ವಲ್ಪ மேய்ப்பு முன்னாடி போயின்னு இருக்காருல்ல, ಕುರುಬನು ಮುಂದೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. பின்னாடி போறத பத்தி அவருக்கு என்ன தெரியும்? ಹಿಂದೆ ಬರೋದಕ್ಕೆ அவருக்கு நம்பிக்கைன்னா ஏன் ஆடு ஏன் பின்னாடி தான். ನನ್ನ ಕುರಿ ನನ್ನ ಹಿಂದೆ ಬರ್ತದೆ. ஆனா ஆட்டுக்கு என்ன நம்பிக்கைன்னா மேய்ப்ப போயிட்டானே, ಅಪ್ಪಿಗೆ ನನ್ನ ಕುರಿ ಕುರುಬ என்ன கவனிக்கவே இல்லையே. ನನ್ನನ್ನು ಗಮನಿಸಿಲ್ಲ. ஆமென். ಆಮೇನ್. அப்படின்னு ஆடு நினைச்சிட்டு இருக்கு. ಹಾಗಂತ ಕುರಿ ஆனா ನೆನ್ಸ್ಕೊಂಡು, மேய்ப்ப என்ன நினைக்கிறாரு, ಆದ್ರೆ ಕುರುಬ ಏನಂತ, என் ஆடு ஏன் பின்னாடி தானே இருக்கும், ನನ್ ಕುರಿ ನನ್ನ ಹಿಂದೆ ತಾನೇ ಇರ್ಬೇಕು, என் ஆட்டுக்கு ஏன் சத்தம் தெரியுமே, ನನ್ ಕುರುಬ நான் இவ்வளவு நாள் மேய்ச்சிட்டு வரேன், இவ்வளவு நாள் மேய்க்கிறேன், ಇಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ನಾನು ಮೇಯಿಸ್ತಾ ಇದ್ದೇನಲ್ಲ அப்படின்னு மேய்ப்ப நினைச்சிட்டு இருப்பான். ಕುರುಬನ್ ನೆನ್ಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ.
எப்படி அந்த ஆடு பின்னாடி வந்துச்சு, ಹೇಗೋ ಅದು ಹಿಂದಕ್ಕೆ ಬಂದು எல்லா ஆடும் போயிடுச்சு. ಎಲ್ಲಾ ಕುರಿಗಳು ಹೋಯ್ತು. எல்லா ஆடும் போன உடனே ಎಲ್ಲ ಕುರಿ ಹೋದ ನಂತರ இந்த ஆடு மட்டும் தனியா ஒளிஞ்சுன்னு ಈ இருந்தது. ಕುರಿ ಮಾತ್ರ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ எல்லாம் ಬಚ್ಚಿಟ್ಕೊಂಡು போனதுக்கு அப்புறம் ಎಲ್ಲ ಹೋದ ನಂತರ ஒரே சந்தோஷம். ಒಂದೇ ಸಂತೋಷ. ஆட்டுக்குட்டி எகிறத பாத்திருக்கீங்களா? ಆಟ ಕುಟಿ ಆದ್ರೆ ಕುರಿ ಮರಿ ಕುಣಿಯುವುದು ನೋಡಿದಿರಾ? ஒரு ஆப்பிள சந்தோஷமா குதிக்கும். ಆ ಕುರಿ ಸಂತೋಷದಲ್ಲಿ ಕುಣಿದಾಡ್ತದೆ. ஏன் சந்தோஷம் வந்துச்சு இப்போ? ಯಾಕೆ ಸಂತೋಷ ಬಂತು? கேட்பாரு இல்ல, வாப்பாரு இல்ல, ಅದು ಕೇಳೋರಿಲ್ಲ, ಹೇಳೋರಿಲ್ಲ, விசாரிப்பாரு இல்ல. ವಿಚಾರಿಸುವರಿಲ್ಲ. என் இஷ்டத்துக்கு நான் என்ன பண்ணலாம், ನನ್ನ ಇಷ್ಟದಂತೆ ಏನ್ ಮಾಡುವುದು, நான் எங்க வேணா போலாம், ಎಲ್ ಬೇಕಾದ್ರೂ எதை வேணாலும் தின்னலாம், ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ತಿನ್ಬಹುದು. எனக்கு என்ன கிடையாது, ನನಗೇನಿಲ್ಲ, கண்ட்ரோலே கிடையாது, ಕಂಟ್ರೋಲ್ என்னை யாரு கேட்க போறது கிடையாது. ಕೇಳೋರು ಯಾರು ಇಲ್ಲ. கேட்டாதானே பிரச்சனை, ಕೇಳಿದ್ರೆ ತಾನೇ கண்டிச்சாதானே பிரச்சனை. ಖಂಡಿಸಿದ್ರೆ ತಾನೇ ஒரே ಸಮಸ್ಯೆ. சந்தோஷம் ஆயிடுச்சு. ಒಂದೇ ಸಂತೋಷ. அப்படியே பாத்துச்சு, ಹಾಗೆ ನೋಡ್ತು பச்சை பசேன்னு புல்லு ಹಚ್ಚು ಹಸಿರಾದ ಹುಲ್ಲು. பார்த்தது இந்த ஆடு. ನೀನ್ ನೋಡ್ತಾ ಇತ್ತು. ஆட பாவி மேய்ப்பா, ಅಯ್ಯೋ ಕುರುಬ, இவ்வளோ பச்சை பசேன்னு புல்லு இருக்கிறது, ಹಚ್ಚು ಹಸಿರಾದ ಹುಲ್ಲಿದೆಯಲ್ಲ, ஒரு நாளாவது என்னை கொண்டு வந்து இங்க விட்டுருப்பானா? ಒಂದು ದಿನವಾದ್ರೂ ಇಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡ್ ಬಿಟ್ಟ್ಯಾ? இவ்வளவு புல்லெல்லாம் விட்டுட்டு ಇಷ್ಟು ಹುಲ್ಲೆಲ್ಲ ಬಿಟ್ಬಿಟ್ಟು காஞ்சு போன இடத்துல என்ன கொண்டு போய் விட்டானே. ಒಣಗಿದ ಹುಲ್ಲಿನ ಕಡೆ ಕರ್ಕೊಂಡು என்ன ಹೋಗ್ತೀಯ? ஒரு பேட் மேய்ப்பன். ಇವನೊಬ್ಬ ಕೆಟ್ಟ ಕುರುಬ. போய் என்ன பண்ணது, ಹೋಗಿ ಏನ್ வா, ಮಾಡ, ரொம்ப சந்தோஷம், ಬಹಳ ಸಂತೋಷ. நல்ல புல்லு கிடைச்சது, ಒಳ್ಳೆ ಹುಲ್ ಸಿಕ್ಕಿದೆ, மேய ஆரம்பிச்சது. ಮೇಯೋದಕ್ಕೆ அந்த ಪ್ರಾರಂಭಿಸ. புல்லுக்குள்ள ஒரு குள்ள நரி இருக்கு. ಆ ಹುಲ್ಲಿನೊಳಗೆ ಒಂದು ಕಳ್ಳ ನರಿ ಇತ್ತು. ஆமென். ಕುಳ್ಳನರಿ. கள்ள நரியா குள்ள நரியா? குள்ள நரி. குள்ள நரி. ஆனா அது கள்ள நரி தான். ಅದು ಕಳ್ಳ ನರಿ ಇತ್ತು. குள்ள நரி தான் கள்ள நரி தான் இருக்குது. ಕುಳ್ಳ ನರಿ ಕಳ್ಳ ನರಿ. அது என்ன பண்ணுது, ಅದೇನ್ அது ಮಾಡ್ತದೆ? புல்ல மேய வந்து புடிச்சது காலை, ಆ ಹುಲ್ಲನ್ನ ಮೇಯ್ದಕ್ ಬಂದಿದಾಗ್ಲೇ ஒரு ಹಿಡ್ಕೊಳ್ತು கடி வாங்கினது. ಕಾಲನ್ನ ಇಟ್ಕೊಳ್ತು. அதுகிட்ட இருந்து தப்பிச்சோம் பிழைச்சோம் என்று ஓட ஆரம்பிச்சது. ಅದರಿಂದ ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ತೇನೋ ಎಂಬುದಾಗಿ ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡು ரத்தம் சொட்ட சொட்ட ஓடுச்சு, ಅದೇ ರಕ್ತ ಸೋರ್ತಾ ಸೋರ್ತಾ ಓಡೋಯ್ತು. ரொம்ப தூரம் ஓடிடுச்சு. ಬಹಳ ದೂರ ಓಡೋಯ್ತು. மூச்சு இறைக்குது, ಅದಕ್ಕೆ ಉಸಿರು ಮೇಲೆ ಕೆಳಗೆ ಆಗ್ತಾ ಇದೆ. தாகம். ದಾಹ அப்படி பார்த்தது, ಹಾಗೆ ನೋಡ್ತದೆ. பெரிய ஏரி, ಬಹಳ ದೊಡ್ಡ ಒಂದು ஏரி ಕೆರೆ. ஃபுல்ல தண்ணி. ಕೆರೆ ಫುಲ್ಲು ನೀರು. அப்ப யோசித்தது, ಆಗ ಯೋಚಿಸ್ತು, அட பாவி மேய்ப்பா, ಅಯ್ಯೋ ಕುರುಬ, எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் தண்ணியே காட்டுவார், ಯಾವಾಗ ನೋಡು ಸ್ವಲ್ಪ ನೀರೇ இங்க ತೋರಿಸ್ತೀಯ, இவ்வளோ தண்ணி இருக்கிறது, ಇಷ್ಟು ನೀರಿದೆಯಲ್ಲ, ஒரு நாளாவது இந்த தண்ணி கிட்ட கொண்டு வந்து விட்டுருவானா? ಒಂದು ದಿನ ಆದ್ರೂ ಈ ನೀರಿನ ಬಳಿ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ. ஆமென். ಆಮೇಲೆ இப்ப இந்த ஆட்டுக்கு என்ன இந்த தெரியுது, ಈ ಆ ಕುರಿಗೆ ಏನ್ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ? மேய்ப்ப மேல குறையா தெரியுது. ಆ ಕುರುಬನ್ ಮೇಲೆ ಅನೇಕ ಸಿಟ್ಟು ಬರ್ತಾ ಇದೆ. சரி தண்ணி குடிக்க போலான்னு போச்சு, ಹೋಗಿ ನೀರ್ ಕುಡಿಯೋಣ ಅಂತ ಹೋಯ್ತು. நல்லா முட்டி போட்டு ಮೊಣಕಾಲ್ ಹಾಕಿ நிம்மதியா குடிக்கலான்னு குடிச்சது. ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ಕುಡಿಯೋಣ ಅಂತ ಕುಡಿಯ ಸ್ಟಾರ್ಟ್. அந்த தண்ணிக்குள்ள முதல்ல இருந்தது. ಆ ನೀರಿನೊಳಗೆ ಮೊಸಳೆ ಇತ್ತು. பாத்துறீங்களா? முதல்ல ಮೊಸಳೆ ನೋಡಿದಿರಾ? முழுங்கிடும் தானே, ಅದು ನುಂಗು ಬಿಡ್ತದಲ್ಲ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲ್ಲ ஆனா யாருக்கு தெரியாது? ಆದ್ರೆ ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ? ஆட்டுக்கு தெரியாது. ಕುರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆட்டுக்கு என்ன தெரிஞ்சது, ಕುರಿಗೆ ಏನ್ ಗೊತ್ತು? தேங்கி இருக்கிற தண்ணி தான் தெரிஞ்சது. ಅದು ತುಂಬಿರುವಂತ ನೀರು ಮಾತ್ರ ಗೊತ್ತು. ஆனா தண்ணிக்குள்ள இருக்கிற முதல் ஆட்டுக்கு ಆ ನೀರಿನೊಳಗಿರುವಂತ ಮೊಸಳೆ ಕುರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಗೊತ್ತಿಲ್ಲ. அதுதான் ஆடு. ಅದೇ ಕುರಿ. ஆமென். எது ஆடுங்க? ಯಾವ್ದು ಕುರಿ? தண்ணிய மட்டும் பாக்குது பத்தியா, ನೀರನ್ನ ಮಾತ್ರ புல்ல ನೋಡ್ಕೊಳ್ಳ, மட்டும் பாக்குது பத்தியா, ಹುಲ್ಲನ್ನು ಮಾತ್ರ. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியாம இருக்குதுல்ல, ಅದ್ರೊಳಗೆ ಏನಿದೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. அதுதான் ஆடு. ಅದೇ ಕುರಿ. அதை தெரிஞ்சு நடத்தவர் தான் மேய்ப்பர். ಅದನ್ನ ತಿಳಿದು ನಡೆಯುವವನೇ ಕುರುಬ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯಾ. இப்ப முதல்ல கிட்ட ஒரு கடி வாங்குச்சு, ಈಗ ಮೊಸಳೆ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕಡತವನ್ನು அத ஒரு உதச்சி ಅದನ್ನ ಒದ್ದು அதுகிட்ட தப்பிச்சா போதுன்னு ಅದರಿಂದ ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡು அதுகிட்ட தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சு. ಅದರಿಂದ ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡು ಓಡೋದು ಪ್ರಾರಂಭಿಸಿತು. எங்க ஓடும்? ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತೆ? மேய்ப்பன் இல்ல, ಕುರುಬನಿಲ್ಲ, மந்தையும் இல்ல, ಮಂದೇ ಇಲ್ಲ. அவங்க போக வேண்டிய இடத்துக்கு ಅವ್ರು போயிட்டாங்க. ಹೋಗ್ಬೇಕಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯಾ. இது பே பே பேன்னு கத்து. ಇಲ್ಲಿ ಬೇ 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 ಅಂತ ಕರಿತಾ ಇದ್ರು. ஆமா, ಆಮೇಲೆ என்ன கத்துதுங்க? ಏನ್ ಕರಿತಾ ಇದ್ರು? ஒரு பக்கம் ரத்தம் சொட்டுது, ಒಂದ್ ಕಡೆ ರಕ್ತ ಸೋರ್ತಾ ಇದೆ, இன்னொரு பக்கம் வலி, ಇನ್ನೊಂದ್ ಕಡೆ ನೋವು, இன்னொரு பக்கம் பயம், ಇನ್ನೊಂದ್ ಕಡೆ ಭಯ. எல்லாம் சேர்ந்து பேபேன்னு கத்துது. ಎಲ್ಲ ಸೇರಿ ಬೇ ಬೇ ಅಂತ. மேய்ப்பன் இல்லாத ஆடு பேபே தான். ಮೇಯಿಸುವವನಿಲ್ಲದೆ ಕುರಿಗಳೆಲ್ಲ ಬೇ ಬೇ ஆமென். ಬೇನೆ. மேய்ப்பன் இல்லாத ஆடு ಕುರುಬನಿಲ್ಲದೆ பேபே தான். ಬೇ ಬೇನೆ. இந்த பேபேன்னு போயிடக்கூடாதுன்றதுனாலதான் ಬೇ ಬೇ ಅಂತ ಒಬ್ಬ அந்த மேய்ப்பனுக்கு என்று ஆண்டவர் தன் மேய்ப்பனை ஏற்படுத்துறார். ಆ ಬ್ಯಾಬೆ ಅಂತ ಹೋಗ್ಬಾರ್ದು ಅಂತೇಳಿ ಕುರುಬನನ್ನ ದೇವರು ಕುರಿ அல்லேலூயா. அதை நடத்துறதுக்கு ஏற்படுத்துறார். ಅದನ್ನ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಮೇಯಿಸುವುದಕ್ಕೆ அது அந்த பரமபிதாவாகிய மேய்ப்பனால ஏற்படுத்தப்பட்ட உலக மேய்ப்பன். ಅದು ಪರಮ ತಂದೆಯಿಂದ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಪರಮ ಕುರುಬ. இப்ப மேய்ப்பனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? ಕುರುಬನ ಒಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಏನ್ ಗೊತ್ತಾ? 99 ஆட்டை எண்ணி பாக்குறாரு.
99 ಕುರಿನ ಎಣಿಸ್ತಾರೆ. 100 ஆட்டுல ஒரு ஆட்டை காணும். 100 ಕುರಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕುರಿ ಇಲ್ಲಲ್ಲ. ஆனா ஆடு இன்னும் ஜாலியா போயிடுச்சுதான். ಆದ್ರೆ ಕುರಿ ಏನೋ ಜಾಲಿಯಾಗಿ ಹೋಗುತ್ತೆ. ஆனா ஒரு ஆடு போனா போது மீதி 99 ஆடு இருக்குதுன்னு மேய்ப்பன் சந்தோஷப்படல. 99 ಕುರಿ ಇದೆಯಲ್ಲ, ಒಂದ್ ಕುರಿ ಹೋಯ್ತಲ್ಲ ಅಂತ ಸಂತೋಷ ಪಡಲಿಲ್ಲ. அதுதான் மேய்ப்பனுடைய இருதயம். ಅದೇ ಕುರುಬನ ಒಂದು ಹೃದಯ. காணாம போறது ஆட்டினுடைய இருதயம். ಕಾಣಾಮ போறது ஆட்டினுடைய இருதயம். ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಹೋಗುವಂತದ್ದು ಕುರಿಯ ಹೃದಯ. வேற நிலத்துல போய் மேயிறது அதனுடைய விருப்பம். ಬೇರೆ ಒಂದು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಮೇಯುವುದು ಅದರ ஆனா ಹೃದಯ. தாடு தான் மந்தையில இருக்கிற விரும்புறது மேய்ப்பனுடைய எண்ணம். ತನ್ನ ಒಂದು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬೇಯುವಂತದ್ದೇ ಕುರುಬನ ಒಂದು ಆಸೆ. பவுல் சொல்றாரு, ಪೌಲ್ ಹೇಳ್ತಾನೆ, அநேக பிதாக்கள் இருக்கலாம், ಅನೇಕ ತಂದೆ, அநேக மேய்ப்பன் இருக்கலாம், ಅನೇಕ ಕುರುಬರು ಇರಬಹುದು. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள பெற்றெடுத்தது நாதான்ற. ಆದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾನೇ ಅವರನ್ನ ಗರ್ಭಧರಿಸಿ ಹೆತ್ತನೆ ಎಂಬುದು. ஒரு நீர் பாய்ச்சினான், ಒಬ್ಬನು ನೀರು ಹಾಯಿಸಿದನು, ஒருவன் விதைத்தான், ಒಬ್ಬನು ಬಿತ್ತಿದನು, விளைய செய்கிறவர் கர்த்தர் என்கிறார். ಬೆಳೆಸುವಾತನು ಕರ್ತನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப பாருங்க, இந்த ஆடு கத்திக்கிட்டே போகுது, ಆ ಕುರಿ ಕೂಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ಇದೆ. மேய்ப்பன் பார்த்தாரு, எங்கடா ஒன்ன காணுமே. ಕುರುಬನ್ ನೋಡಿದ, ಎಲ್ಲಪ್ಪ ಒಂದು ಕುರಿ ಕಾಣೆ ஒரு ಆಗಿದೆಯಲ್ಲ. மேய்ப்பனுடைய கண்ணு எப்படி இருக்கும் தெரியுமா? ಒಬ್ಬ ಕುರುಬನ ಕಣ್ಣು ಹೆಂಗಿರ್ತದೆ ಗೊತ್ತಾ? மேய்ஞ்சுனே இருக்கும். ಅದನ್ನ ಮೇಯ್ತಾ இப்ப ಇರುತ್ತೆ. நான் பிரசங்கம் பண்றேன் என் சபையிலன்னு வச்சுங்களேன், ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀನಿ. என் எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா? ಆಲೋಚನೆ இங்க ಹೆಂಗಿರ್ತದೆ? உட்கார்ந்துகளை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்க ಇಲ್ಲಿ மாட்டேன், ಕೂತಿರುವವನ್ನ ನೋಡುದಿಲ್ಲ. எங்க இந்த சகோதரிய காணுமே, ಇಲ್ಲಿ ಈ ಸಹೋದರಿ ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ, எங்க இந்த சகோதரனை காணுமே. ಸಹೋದರ ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ. எங்கேயாவது போய் மாட்டிக்கிச்சா, ಎಲ್ಲರೂ ಹೋಗಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡ, இல்ல வேற ஏதாவது நிலத்துல போய் மேய்ஞ்சுன்னு இருக்குதா, ಬೇರೆ ಯಾವ್ದಾದ್ರು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮೇಯ್ತಾ இல்ல ಇಲ್ಲ, வேற ஏதாவது அதுக்கு பிரச்சனை ஆயிடுச்சா, ಬೇರೆ ಏನಾದ್ರು ಸಮಸ್ಯೆ ಆಗಿದೆಯಾ? அடுத்து சபை முடிஞ்ச உடனே என்ன தெரியுமா, ಆದ್ರೆ ಸಭೆ ಮುಗಿದ ತಕ್ಷಣ ಹೆಂಗ್ ಗೊತ್ತಾ? மனைவி கிட்ட கேட்பேன், எங்கம்மா அவங்கள ஆளு காணுமே, ನಮ್ಮ ಮನೆಯವ್ರ ಹತ್ರ ಕೇಳ್ತೀನಿ, அதான் தெரியலன்னுவாங்க. ಅವ್ರು ಗೊತ್ತಿಲ್ಲ. உடனே மொபைல் எடுத்து கால் பண்ணுவோம். ಕೂಡಲೇ ಒಂದು ಫೋನ್ ஆனா ಮಾಡ್ತಾರೆ. அந்த திருட்டாடு என்ன பண்ணும் தெரியுமா? ಕಳ್ಳ ಕುರಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? சில வேளை போன் எடுக்காது. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಫೋನ್ ಎತ್ತೋದಿಲ್ಲ. எப்படின்னு தெரியும்? பாஸ்ட் போன் பண்ண போறாரு, ಹೆಂಗೂ ಫಾಸ್ಟ್ ಫೋನ್ எப்படி கேட்கதான் போறாரு, ಹೆಂಗೂ ಕೇಳ್ತಾರೆ. என்ன பதில் சொல்றது? ಏನ್ ಹೇಳೋದು? ஏதாவது பொய்ய உருவாக்கி வச்சுக்கின்னு அப்புறமா பேசுவோம், ತಿಳ್ಕೊಂಡು ಆಮೇಲೆ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவோம். ಯಾವ್ದಾದ್ರು ಕಾರಣ ಹೇಳೋಣ. ஆமே, ಆಮೇಲೆ நம்ம எல்லாம் காரணத்தை காட்டுறவங்க, ನಾವೆಲ್ಲ ಕಾರಣವನ್ನ ತೋರಿಸುವ, காரணத்தை கண்டுபிடிக்கிறவங்க, ಕಾರಣವನ್ನ ಕಂಡಿಡಿಯುವ, காரணத்தை உருவாக்குறவங்க, ಕಾರಣವನ್ನ ರೂಪಿಸುವ, சாக்கு போக்கு சொல்லுகிறவர்கள். கதைகளை அதனால ஆண்டவர் சொல்லாரு, தேவரே, மற்றவனை குற்றவாளியாக தீர்க்கிறவன் யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்ல. ಇನ್ನೊಬ್ಬನನ್ನು ನೀಚ ಅಂತ ಹೇಳುವಂತ, மற்றவனை காரணம் காட்டுவது, ಕಾರಣ ತೋರಿಸುವಂತದ್ದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால 99 விட்டுட்டு அக்கறையா வர உண்மைப்பன் தான் மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். 99 ಬಿಟ್ಟು ಒಂದನ್ನು ಹುಡುಕುವಂತ ನಿಜವಾದ ಕುರುಬ. காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி வந்தான். ಕಾಣದೇ ಹೋದಂತ ಕುರಿಯನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದನು. இது கத்திட்டு சுத்திட்டு இருக்குது, ಇದು ಕೂಗುತ್ತಾ ಅಳ್ತಾ ಇದೆ, கத்திட்டு சுத்திட்டு இருக்குது. ಕೂಗ್ತಾ ಸುತ್ತಾ ಇದೆ. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ನಾನು ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? கத்திட்டு ಕೂಗ್ತಾ சுத்திட்டு இருக்குது. ಸುತ್ತಾ ಇದೆ. இப்ப கத்தவன் செய்து சுத்தவன் செய்து ಈಗ எங்க போகும்? ಕೂಗ್ತಾನೂ ಇದೆ, ಸುತ್ತಾನೂ ಇದೆ. யார் சேப்பா? யாரு சேப்பா? யாரு சேர்த்து கொள்ளுவார்? ಯಾರು ಸೇರಿಸ್ಕೊಳ್ತಾರೆ? யாராவது பார்த்தா புடிச்சுன்னு போய் கசாப்பு கடையில போடுவான். ಯಾರಾದ್ರೂ ನೋಡಿದ್ರೆ ಅದನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡ ಕಸಾಬ್ ಕಡೆಯಲ್ಲಿ ಕಟ್ ಮಾಡ್ತಾರೆ. இது கசாப்பு கடைக்கு போறதுக்காக கத்துது. ಇದು ಕಸಾಯ ಅಂಗಡಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ಕೂಗ್ತಾ ಇದೆ. எல்லாரும் சொல்லுவாங்க, ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾರೆ, ஆடு கசாப்புக்காரனை தான் நம்புன்னுவாங்க. ಆಡು ಕಸಾಯಿಖಾನೆಯನ್ನು ಮಾತ್ರ ನಂಬ್ತಾನೆ. அவன் தான் இலையை காட்டி கூட்டின்னு போவான். ಅವನೇ ಎಲ್ಲವನ್ನು ತೋರಿಸಿ ಕರ್ಕೊಂಡು. ஆனா ஆட்டுக்கு என்ன தெரியும்? ಆದ್ರೆ ಕುರಿಗೆ ಏನ್ ಗೊತ್ತು? பச்சைன்னு தெரிய இலை தான் தெரியும். ಆದ್ರೆ ಹಸಿರಾಗಿ ಕಾಣುವ ಎಲೆ அதுக்கு ಮಾತ್ರ ಗೊತ್ತು. பின்னாடி போட போற கத்தி தெரியாது. ಆದ್ರೆ ಅದ್ರ ಹಿಂದೆ ಹೋಗುವ ಕತ್ತಿ ಮಾತ್ರ ಗೊತ್ತಿರಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிஜமா நடந்த ஒரு விஷயம். ಇದು ನಿಜವಾಗಿ ನಡೆದಂತ ಒಂದು ಕತೆ. ஒரு ஆடு ஒருத்தன் வளர்த்திருந்தான். ಒಬ್ಬ ಕುರುಬ அந்த ஆட்டை கொண்டு போய் சந்தையில விக்கணும்னு பார்த்தான். ಅದನ್ನ ತಗೊಂಡ್ಕೊಂಡು பொதுவா வளர்க்கறவங்க அதை அறுக்க விரும்ப மாட்டாங்க, ಅದ ತಗೊಂಡವರು வித்துருவாங்க. ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. ஆனா வித்துற பொழுது அந்த ஆடு என்ன பண்ணுச்சுன்னா, வித்துட்டான்னு தெரிஞ்சிச்சு. ಆ ಕುರಿಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು ನನ್ನ ಮನೆಯವನ್ನ ಮಾರ್ಬಿಟ್ಟ ಅಂತೇಳಿ. அந்த ஆளை விட்டு அது போல, ಅದು ಆತನ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಲಿಲ್ಲ. அது அப்படியே தாவிடுச்சு. ಅದು ಅವನ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ತು. ஒரு குழந்தை மாதிரி ஆள ஆரம்பிச்சு. ಅದು ಒಂದು ಮಗು ತರ ಅಳುದಕ್ಕೆ அப்ப ಪ್ರಾರಂಭಿಸಿತು. பாருங்க, ஒரு மிருகம் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கு. ಆ ಕುರಿ ನೋಡ್ರಿ ಅವನ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿತ್ತು. நம்ம எப்படின்னா திறந்த வீட்டுல எதுவும் நுழைவாம, ನಾವೆಲ್ಲ ಹೆಂಗೆ ಅಂದ್ರೆ ತೆರೆದ ಮನೆಯಲ್ಲಿ ಏನೋ ನುಗ್ಗುತ್ತದಲ್ಲ ಹಾಗೆ. இன்னைக்கு என்ன தெரியுமா தைரியம்? ಈಗ ಏನ್ ಗೊತ್ತಾ ಧೈರ್ಯ? எங்க வேணாலும் திறந்து இருக்குது, ಎಲ್ ಬೇಕಾದ್ರೂ ತೆರೆದಿದೆ, எங்க வேணா போய் பூந்துக்கலாம். ಎಲ್ ಬೇಕಾದ್ರೂ ಒಕ್ಕೋಬಹುದು. யார் நம்மள கேக்குறது? ಯಾರು ನಮ್ಮನ್ನ ಕೇಳ್ತಾರೆ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சபை ஒரு சரீரம். ಸಭೆ ಒಂದು ಶರೀರ. ஒரு அவயம் பாடுபட்டால் மற்ற அவயங்களும் பாடுபடும். ಒಂದು ಅವಯಕ್ಕೆ ನೋವಾದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಅವಯಕ್ಕೂ ನೋವಾಗ್ತದೆ. இந்த
காணாது போன ஆட்டை பார்த்தாரு மேய்ப்பன். ಕಳೆದು ಹೋದಂತ ಕುರಿಯನ್ನು ನೋಡಿದ್ರು ಕುರುಬ. ஐயோ ಅಯ್ಯೋ எங்க போன ஆடை, ಎಲ್ಲ ಹೋಗಿತ್ತಲ್ಲ, நீ மந்தை விட்டு எங்க போன, நான் உன்னை தேடிட்டு இருந்தேனே. ನಾನು ಹುಡುಕ್ತಾ என்ன ಇದ್ದಲ್ಲ. செய்தார் தெரியுமா? ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? அதை கண்டிக்கல தண்டிக்கல, ಅದು ದಂಡಿಸ್ಲಿಲ್ಲ. முதல்ல அதனுடைய காயத்தை கட்டினா. ಮೊದಲು ಆತನ ಗಾಯವನ್ನ ಕಟ್ಟಿದನು. இப்ப அது நடக்க முடியாது, ಹಾಗೆ ಅದು ನಡೆಯಕ್ ಆಗ್ತಾ அதை ಇಲ್ಲ. தூக்கி தன் தோள் மேல சுமந்து கொண்டு ಅದು போனார். ತನ್ನ ತೋಳಿನ ಮೇಲೆ ಹಾಕೊಂಡನು. அல்லேலூயா. Hallelujah. அதுதான் மேய்ப்பனுடைய இருதயம். ಅದೇ ಕುರುಬನ ಹೃದಯ. நம்முடைய நல்ல மேய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ನನ್ನ ಒಳ್ಳೆ ಕುರುಬನು ಆ ದೇವರಾದ ಕ್ರಿಸ್ತ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மளை தூக்கி சுமக்கிறவர். ನಮ್ಮ ಪ್ರೀತಿ ದೇವರು ನನ್ನ ಹೊತ್ತು ಸಾಕಿ ಸಲುವ அந்த ದೇವರು. நல்ல மேய்ப்பன் தான் நம்மை மேய்க்கும்படியாக இந்த பூமியில ஏற்படுத்தி ಆ வச்சிருக்கார். ಒಳ್ಳೆ ಕುರುಬನೇ ನಮ್ಮನ್ನ ಮೇಯಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಂದನು. ஆகினால ஒரு வசனம் சொல்லுகிறது, ಅದರಿಂದ ಈ ಒಂದು ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ எபிரேயர் 13:7 நினைக்கிறேன் வாசி. எபிரேயர் 13:17 வசனம். ಇಬ್ರಿ 13:7. ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ ಪ್ರಾಣ ಬಿಟ್ಟರೆಂದು ಆಲೋಚಿಸಿರಿ, ಅವರ ನಂಬಿಕೆಯನ್ನು ಅನುಸರಿಸಿರಿ. ಕ್ರಿಸ್ತನೇ ನಿನ್ನೆ ಇದ್ದ ಹಾಗೆ ಇವತ್ತು ಇದ್ದಾನೆ, ನಿರಂತರ ಹಾಗೆ ಇರುವನು. என்ன தமிழ் வாசிக்க பார்க்கலாம்? ಸಭಾನಾಯಕರ ಮಾತನ್ನು ಕೇಳಿರಿ, தமிழ்ல ಅಧೀನರಾಗಿ 17 வசனம் நினைக்கிறேன். ನಿಮ್ಮ ಸಭಾ எபிரேயர் 13:17 வசனம். ಅವರು ಲೆಕ್ಕ ಒಪ್ಪಿಸಬೇಕಾದವರಾಗಿ ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳನ್ನು ಕಾಯುವರಾಗಿದ್ದಾರೆ. தமிழ்ல யாரும் வாசிக்கலையா? உங்களை போதும். உங்களை நடத்துகிறவர்கள் ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವನು உங்கள் ஆத்துமாக்களுக்காக ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳಿಗಾಗಿ உத்தரவாதம் பண்ணுகிறபடினால். ಲೆಕ್ಕವನ್ನು ಒಪ್ಪಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. உங்களுடைய ஆத்துமாவுக்கு யாரு உத்தரவாதம்? ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳಿಗೆ ಯಾರು ಲೆಕ್ಕ ಕೊಡ್ತಾರೆ? நீங்க இல்ல. ನೀವಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களை நடத்துகிறவர்கள், ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವರು, உங்களை போதிக்கிறவர்கள், ನಿಮಗೆ ಬೋಧಿಸುವವರು, உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர்கள். ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳಿಗೆ ಲೆಕ್ಕವನ್ನು ಒಪ್ಪಿಸುವವರು. ஆகினால் வசனம் என்ன சொல்றது பாருங்க. ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? ಲೆಕ್ಕ ಒಪ್ಪಿಸಬೇಕಾದವರಾಗಿ ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳನ್ನು ಕಾಯುವರಾಗಿದ್ದಾರೆ. உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதிகளா இருக்கிறபடினால, ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳಿಗೆ ಲೆಕ್ಕವನ್ನು ಒಪ್ಪಿಸುವವರಾಗಿರುವುದರಿಂದ, அடுத்தது ಅವರು அவரு ವ್ಯಸನಪಡದೆ விசனப்படதே, ಸಂತೋಷದಿಂದ அவங்க விசனத்தோடு அதை செய்யக்கூடாது. ವ್ಯಸನ ಪಡದೆ ಸಂತೋಷದಿಂದ ಅದನ್ನು இப்போ ಇರಬಾರದು. ஒரு மேய்ப்பனுக்கு மந்தைய குறித்த விசனம் வருமா வராதா? ಒಬ್ಬ ಕುರುಬನಿಗೆ ಕುರಿಯ ಕುರಿತು ವ್ಯಸನ ಬರ್ತದೇ ಇಲ್ಲ. ஒரு மந்தை ஒரு ஆடு காணாமல் போன அதை குறித்த கவலைப்படக்கூடியவன் மேய்ப்பன். ಆ ಒಂದು ಕುರಿ ಕಳೆದು ಹೋದ್ರೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಮಾಡುವಂತನು ಕುರುಬನು. ஒரு மந்தை இல்லாமல் போயிட்டு அதை குறித்து கவலைப்படக்கூடியவன் மேய்ப்பன். ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಕುರಿ ಕಳೆದು ಹೋದ್ರೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ஏனென்றால் அந்த ಮಾಡುವಂತನು மந்தைக்கு ಕುರುಬನು. உத்தரவாதம் அந்த மேய்ப்பனாக ಯಾಕೆಂದ್ರೆ இருக்கிறான். ಲೆಕ್ಕ ಒಪ್ಪಿಸುವಾತನು ಆ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. அடுத்தது என்ன சொல்றாரு வாசிங்க. ಸಂತೋಷದಿಂದ ಇದನ್ನು ஆகினால மேய்ப்பன் எப்படி மேய்க்கணுமா? ಅದರಿಂದ ಕುರುಬನ ಹೆಂಗ್ ಮೇಯಿಸ್ಬೇಕು? சந்தோஷத்தோடு மேய்க்க வேண்டும். ಸಂತೋಷದಿಂದ ಮೇಯಿಸ್ಬೇಕು. சந்தோஷத்தோடு மேய்க்கணும். ಸಂತೋಷದಿಂದ ಮೇಯಿಸ್ಬೇಕು. உங்களை மேய்க்கிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறபடினால ನಿಮ್ಮನ್ನು ಮೇಯಿಸುವವನು ನಿಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೆ ಲೆಕ್ಕ அவர்கள் ಒಪ್ಪಿಸಬೇಕಾದ್ರಿಂದ துக்கத்தோடு செய்யக்கூடாது. ಅವರು ದುಃಖದಿಂದ ಮಾಡಬಾರದು. அவர்கள் சந்தோஷத்தோடு அதை செய்ய ಅದನ್ನು வேண்டும். ಸಂತೋಷದಿಂದ ಮಾಡಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு எத்தனை மேய்ப்பன் துக்கத்தோடு இருக்காங்கன்னு தெரியாது. ಎಷ್ಟು ಇವತ್ತು ಕುರುಬರು ದುಃಖದಿಂದ ಇದ್ದಾರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்னைக்கு எத்தனை ஆடு காணாம போய் துக்கத்துல இருக்குன்னு தெரியாது. ಇವತ್ತು ಎಷ್ಟೋ ಕುರಿಗಳು ಕಾಣದೆ ಹೋದ್ರಿಂದ ದುಃಖದಿಂದ இன்னைக்கு எத்தனை ಇದ್ದಾರೆ பேர் ಕುರುಬರು. மந்தை விட்டு போன ஆடுகள் இன்னைக்கு விசுவாசத்தை விட்டு போயிருக்கிறார் என்பது தெரியாது. ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದಂತ ಎಷ್ಟೋ ಕುರಿಗಳು ಇವತ್ತು ವ್ಯಸನದಿಂದ ಇದಾವೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர்கள் உங்களுடைய ஆத்துமாவுக்கு உத்தரவாதியா இருக்கிறபடினால அவர்கள் துக்கத்தோடு அதை செய்யாதபடிக்கு ಅವರು ಲೆಕ್ಕ ಒಪ್ಪಿಸುವವರಾಗಿ ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳನ್ನು ಕಾಯುವರಾಗಿರುವುದರಿಂದ ಅವರ ವ್ಯಸನ ಪಡದೆ ಸಂತೋಷದಿಂದ ಇರಬೇಕು. அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். ಅವರು ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. அப்படினால ஒரு மேய்ப்பன் எதுல சந்தோஷப்படுவார்? ಒಬ್ಬ ಕುರುಬನು ಯಾವುದ್ರಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡ್ತಾನೆ? அந்த ஆடு மந்தையில இருக்கும்போது ಆ சந்தோஷப்படுவார். ಕುರಿ ಮಂದೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಮಾತ್ರ. அந்த ஆடு பெருகும் பொழுது ಆ சந்தோஷப்படுவார். ಕುರಿ ಹೆಚ್ಚುವಾಗ ಆತನಿಗೆ ಸಂತೋಷ. அது திடகாத்திரமா இருக்கும்போது ಅದು சந்தோஷப்படுவார். ಬಲವಾಗಿರುವಾಗ அது ಸಂತೋಷ. விசுவாசத்துல பெருகும் பொழுது ಅದು சந்தோஷப்படுவார். ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬಲವಾಗುವಾಗ ಒಂದು அது ಸಂತೋಷ. விசுவாசத்திலே வளரும் பொழுது சந்தோஷப்படுவார். ನಾನು ನಿರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಾಗ அது ಸಂತೋಷ. அன்புள்ளதாய் வளரும் போது சந்தோஷப்படுவார். ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಾಗ ಸಂತೋಷ. அது
அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் பொழுது ಅದು சந்தோஷப்படுவார். ಪ್ರಯೋಜನವಾಗಿರುವಾಗ ಸಂತೋಷ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು என் ಹೇಳ್ತಾನೆ, பிள்ளைகள் விசுவாசத்திலே வளருகிறார்கள் என்கிற ஒரு சந்தோஷத்தை காட்டிலும் வேற ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லை. ನನ್ನ ಜನರು ಒಂದು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬ ಸಂತೋಷಕ್ಕಿಂತ ಬೇರೆ ಸಂತೋಷ ಇಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மேய்க்கிறவங்களுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? ಮೇಸೂರಿ ಯಾವ ಸಂತೋಷ என் ಗೊತ್ತಾ? விசுவாசிகள் விசுவாசத்திலே வளருகிறாள் என்பது. ನನ್ನ ವಿಶ್ವಾಸಿಗಳು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬೆಳೀತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬ அவர்கள் தைரியத்திலே வளர்கிறார்கள், ಅವರು ಧೈರ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೀತಾ ಇದ್ದಾರೆ, அவர்கள் ஐக்கியத்திலே ಅವರು வளர்கிறார்கள், ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ಬೆಳೀತಾ அவர்கள் ಇದ್ದಾರೆ, அன்பிலே வளர்கிறார்கள், ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೀತಾ ಇದ್ದಾರೆ, அவர்கள் போதிப்பதிலே கீழ்ப்படுகிறார்கள். ಅವರು ಬೋಧನೆಯಲ್ಲಿ சொல்லுகிறது, ವಿಧೇಯರಾಗಿದ್ದಾರೆ உங்களை ಎಂಬುದಾಗಿ. போதித்து உங்கள் வழி நடத்துவர்களுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியும். ನಿಮ್ಮನ್ನು ಬೋಧಿಸಿ ನಿಮ್ಮ ನಡೆಸುವ ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲೂ ನೀವು ವಿಧೇಯರಾಗಿರ್ರಿ. தீமோத்தேயுல சொல்றாரு, ತಿಮೋತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, நான் எதுவுமே சொல்லல, ನಾನೇನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, எல்லாம் அவர் சொல்றத உங்களுக்கு சொல்றேன். ಅವ್ರು ಹೇಳಿದ್ದ ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால் அன்பான சகோதர சகோதரிகளே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, என் நேரம் ரொம்ப போயிடுச்சு, ಸಮಯ ಬಹಳ ಆಯ್ತು, அதனால நான் பாதியிலே முடிக்கிறேன். ಅದರಿಂದ ನಾನು ಮಧ್ಯಕ್ಕೆ ನಿಲ್ಲಿಸ್ತೇನೆ, முழுசா இன்னும் முடிக்கல. ಪೂರ್ತಿಯಾಗಿ ஆனால் ನಿಲ್ಲಿಸ್ತೀನಿ. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ಒಂದ್ ತಿಳ್ಕೊಳ್ರಿ, மேய்ப்பனுக்கும் ஆடுக்கும் சரியான உறவு இல்லாவிட்டால் அது பிரயோஜனமா இருக்காது. ಕುರುಬನಿಗೂ ಕುರಿಗೂ ಸರಿಯಾದ ಸಂಬಂಧ ಇಲ್ಲದೆ ಇದ್ರೆ ಅದು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. நாம் நற்கனிகளை தரும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಒಳ್ಳೆ ಫಲಗಳನ್ನು ಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾವು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆகினால்தான் தாவீது சொல்லுகிறார், ಆದ್ದರಿಂದ ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், ಕರ್ತನ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ, அவர் நான் தாழ்ச்சி அடையே, ನಾನು ಕೊರತೆ ಪಡನೆ, அவர் என்னை மேய்க்கிறவர், என்னை நடத்துகிறவர், என்னை பாதுகாக்கிறவர். ಅವರು ನನ್ನ ಮೇಯಿಸುವಾತ ನಡೆಸುವನು இந்த ಕಾಯುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. பூமியிலே தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய திருச்சபையாகப்பட்டது சுகமாய் இருக்க வேண்டும், தேவனுக்குள் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக, பக்தி விருத்தி அடைவதற்காக தேவன் திருச்சபையில 5 விதமான ஊழியத்தை உருவாக்கினார். ನನ್ನ ಜನರು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಬೇಕು, ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಾಣಬೇಕೆಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ஆகினால் தான் ಲೋಕದಲ್ಲಿ- பேதுருவிடத்துல சொன்னாரு, ಅದರಿಂದ ಪೇತ್ರನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರು, உன்னை கொண்டு உன் விசுவாசத்தின் மேல் சபையை கட்டுகிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡು ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಅಂತೆ ನಾನು ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. என் மந்தையை மேய்ப்பாயா, ನನ್ನ ಮಂದೆಯನ್ನು ಮೇಯಿಸ್ತೀಯಾ, என் குட்டியை சுமப்பாயா. ನನ್ನ ಮರಿಯನ್ನ அப்ப ಹೊರ್ತೀಯಾ? பாருங்க, பொறுப்பு எப்படி தேவன் கொடுக்கிறார். ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಹೇಗೆ ಕೊಡ್ತಾನೆ. பொறுப்பை பெற்றவர்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ಆ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಹೊಂದಿದವನು ಒಂದು ಜಾಗೃತಿಯಾಗಿರಬೇಕು. எவர்களை தேவன் ஒப்பு கொடுத்தார் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் இருக்க வேண்டும். ಯಾರಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೋ ನಾವು ಅವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರಬೇಕು. அதுதான் மகிழ்ச்சிக்குரியது, ಅದೇ ಸಂತೋಷಕರವಾದ, அதுதான் வளர்ச்சிக்குரியது, ಅದೇ ಬೆಳವಣಿಗೆ, அதுதான் அன்புக்குரியது, ಅದು ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ, அதுதான் ஐக்கியத்துக்குரியது. ಅದೇ ಐಕ್ಯತೆಯಾಗಿದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம எங்கோ பச்சைன்னு தெரியுதுன்னு ஓட ஆரம்பிக்க கூடாது. ಎಲ್ಲೋ ಹಸಿರಾಗಿ ಕಾಣ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಓಡಬಾರದು. நம்மை தேவன் நிறுத்தின நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். ನಾವು ದೇವರು ನಿಲ್ಲಿಸುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು நாட்டப்பட்ட ನಿಂತ್ಕೊಳ್ಬೇಕು. இடத்திலே நாம் வேரூன்றி நிலை பெற்று கனி தர வேண்டும். ನಾವು ನೆಡಲ್ಪಟ್ಟಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತು ಫಲ ಕೊಡುವರಾಗಿರಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவள் எல்லாரும் பரிசுத்தாவில நிறைந்தபடினால ಅವರೆಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿ அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களா இருந்தார்கள். ಅವರೆಲ್ಲರೂ ಒಂದೇ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿದ್ದರು. கர்த்தர் அவளை கொண்டு பெரிய காரியங்களை ದೇವರು செய்தார். ಅವರನ್ನು ಕೊಂಡು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದರು. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை ನಿಮ್ಮನ್ನು செய்வார். ಕೊಂಡು ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡು ದೇವರು செய்வார். ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ஜெருபாபேல் யோசித்தான், ಜೆರುಬ್ಬಾಬೆಲ್ நாங்க செய்ய போறேன்னு. ನಾನ್ ஆனா ಮಾಡ್ತಾನಲ್ಲ. ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி சொன்னார், ದೇವರು ತನ್ನ ಪ್ರವಾದಿನ ಕಳಿಸಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರು, உன்னை கொண்டு நான் செய்ய போறேன். ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡು ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ನೀವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಬೇಕು, ஆண்டவரே என்ன கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಕೊಂಡು ನೀನು ಏನು ಮಾಡುತ್ತಿ? திருச்சபை பெருகணும், ಸಭೆ ಹೆಚ್ಚಬೇಕು, ஊழியம் பெருகணும், ಸೇವೆ ಹೆಚ್ಚಬೇಕು, இந்த சிமோகால இருக்க மக்கள் ரட்சிக்கப்படணும். ಶಿವಮೊಗ್ಗ ಪಟ್ಟಣದ ಮಕ್ಕಳು ರಕ್ಷಿಸಲ್ಪಡಬೇಕು. அதுக்கு காரணராய் நீங்கள் இருக்க வேண்டும். ಅದಕ್ಕೆ ಕಾರಣರಾಗಿ ನಾವಿರಬೇಕು. தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಬೇಕು. ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுங்கள், ದೇವರ கர்த்தர் ಬಳಿಯಲ್ಲಿ ஆசீர்வதிப்பார். ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ಲಿ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். Thank you.